போலீஸ் வந்து இதெல்லாம் அதர் கம்ப்ளைண்ட் கண்ட்ரில இல்ல, இதெல்லாம் இதெல்லாம் அதர் ராமேஸ்வரத்துல கண்ட்ரில நடக்குது. இதெல்லாம் அதர் கண்ட்ரில பண்ணிதான் வை என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? இல்ல அவ்வளவுதான், இதே அந்த வந்து சவுதி இந்த மாதிரி இவெண்ட்டே இடத்துல இழுத்து நடந்துச்சுன்னா மூடப்படும். முடிஞ்சிச்சு, இழுத்து வந்து வெட்டிடுவானுங்க, வெட்டுவானுங்க. இழுத்து வச்சு வெட்டிடுவானுங்க. இல்ல அது புரியுதா இருக்கட்டும். இல்ல உனக்கு? சித்புர் சொல்ல வந்தேன். அப்ப சிம்பிள் கான்செப்ட் அதான். இப்ப நீ சாமியை நம்பு, சாமியார் நம்பாத. அதான் இப்ப இதுவே சர்ச்சில் வந்துட்டு அதான் இதே மாதிரிதான் ஃபாதர் நம்பாத. நீ என்னத்த இதான் இயேசு வேணா ஏதோ பண்ணாதே பண்ணு, இதே மாதிரிதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆமா அதேதான், இதே மாதிரிதான் இங்க இதேதான் அரசியல் கான்செப்ட்ல. இதுதான் இந்த சங்கி இது பண்றது, அதான் இவனுக்கு ப்ரொமோட் பண்ற. இதோ இந்த திராவிட இவனுங்க இருக்கானுங்க பாரு, திராவிடம் சொல்லி கொடுத்தது நல்ல விஷயமா இருந்தாலும் அதை வச்சு நீ இப்போ என்ன ஊழல் பண்ணிதான் தெரியுறான். ஒரு அதான் நீ வந்து குடும்பத்தை பெரியார வந்துட்டு அதான் ஃபாலோ ப்ரொமோட் பண்றியா, பண்ணிக்கிட்டு. பெரியார ஃபாலோ பண்ணு. இது அம்பேத்கரை ஃபாலோ பண்றது அம்பேத்கரை அதான் ஃபாலோ இல்ல பண்ணு, இப்ப அண்ணா ஃபாலோ பண்றது அண்ணா ஃபாலோ பண்ணு. ஆனா நீ இவங்களை ஃபாலோ விஜய் பண்ணாத. அதான் இல்ல பத்தா அதான் தளபதியே தானே சொன்னாரு. இப்ப அதான் அண்ணா ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் இது பண்ணும்போது எம்ஜிஆரே வந்துட்டு அதை பிடிக்கலன்னு ஏன் போனோம்? புரியுதா? இல்ல ப்ரோ, எம்ஜிஆருக்கு அண்ணா இன்னொன்னு பிடிக்கும், நான் ஏன் ஒண்ணு கலைஞர் சொல்றேன். பிடிக்கல? இந்த சங்கிங்க ஹிந்து தர்மத்தை ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவானுங்க. நான் இங்க ஏதாவது சங்கி இருந்தா மேல கூப்பிடுறேன், வாங்க நம்ம ராமாயணம், மகாபாரதம், உபதேசம், உபனிஷத்து இதெல்லாம் பத்தி தீவிரமா பேசுவோம். உங்களை விடவே நிறைய பேருக்கு அதிகமா தெரியுங்க. நீங்க வந்து ஹிந்து தர்மத்தோட காவலர்கள் கிடையாது. உங்க கையில மட்டுமே அதோட சாவி இல்ல, நீங்க மட்டுமே அதோட கடைசி தர்ம காவலர்களும் இல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்துயிசத்தை பத்தி தெரிஞ்சதை விட நிறைய பேரு ஹிந்துத்துவான்னு அவன் இல்லாம அவனுக்கு அது தெரியும். புரியுதுங்களா? இங்க கம்பராமாயணத்தை பத்தி பேசவோ இல்ல தொல்காப்பியம் புறநானூரை பத்தி பேசவோ எங்க கைவசமா ஆள் இருக்குது. எங்க சைவ சித்தாந்தத்தை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு கைவசமா ஆள் இருக்குது. நீதான் வந்து எங்க மதத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா இஷ்யூலையும் இப்ப இவங்க மதுரையில கூட பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்சி வந்து மௌனம் காத்து போயிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு மெச்சூரிட்டி தளபதிக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த இஷ்யூல எந்த சைடு கமெண்ட் பண்ணாலும் நம்ம தப்பா சித்தரிக்கப்படுவோம். இது வந்து சிலதுலாம் வந்து சும்மா மௌனம் காத்துட்டு இக்னோரிசம் பண்றதுதான் பெஸ்ட். இவனுங்க மதுரையில வந்து ப்ரோ இது இல்ல, இது பரவாயில்ல. நீங்க இதுவே நார்த்ல எடுத்துக்கோங்க. நீ வந்துட்டு அவனுக்கு ஹிந்துசம் ஃபுல்லா சப்போர்ட் பண்றான். எங்கனாவது தமிழ் கடவுள் முருகனை சப்போர்ட் பண்ணியிருப்பானா? நீ தமிழ் கடவுளே வந்துட்டு அங்க வந்துட்டு இது பண்ண மாட்டான். அதுலயும் அதான் புரியுதா, இதுலயும் வந்துட்டு நிறைய இது இருக்கும். உங்களுக்கு ஒண்ணு இவனுங்க தெரியுமாங்க, நினைக்கிறது எப்படின்னு தெரியல. முருகனை வேண்டது வந்து இந்தியா முழுவதுமே பரவலா இருந்த ஒரு பண்பு தான், ஒரு மரபு தான். அத வந்து காலாகாலமா வந்து கார்த்திகே நீங்க போயிட்டு சில இடங்கள்ல ட்ரூ ஹிந்து நார்த் இந்தியால போயிட்டு உங்களுக்கு வந்து கார்த்திகேயர் தெரியுமா? அவங்களுக்கு வந்து முருகன் அந்த பேர்ல தெரியாது, கார்த்திக் அந்த பேர்ல தெரியும், கார்த்திகேய சுவாமி அப்படின்ட்டு. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா தெரியும், அவருக்கு சிவனோட பிள்ளை தான் அவரு, அதெல்லாமே தெரியும். ஏன் அது வந்து அங்க வந்து அழிக்கப்பட்டுச்சு, அதுக்கு பின்னார் ஒரு வரலாறு இருக்குது. அது இந்தியா முழுக்க இது தமிழ் கடவுள்னு ஆனதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சதி இருக்குது ப்ரோ. அவர் தமிழ் கடவுள் தான், ஆனா இந்தியா முழுவதுமே அவர் வந்து எல்லா கோவிலும் இருந்துச்சு முருகருக்கு. இப்ப நார்த் இந்தியால ஆல்மோஸ்ட் 80% ரெடியூஸ் ஆயிடுச்சு. எதுக்கு? அதுக்கான வரலாறு நீங்க எடுத்து படிங்க, அது ரொம்ப பெருசு. ஏன் ஒய் முருகா வர்ஷிப் ரெடியூஸ்ட் இன் த நார்த் இருந்துச்சு, ரொம்பவே பரவலா இருந்தது. அங்கேயும் வந்து தைப்பூசம் எல்லாம் கொண்டாடுவாங்க. ஆனா எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்துட்டு அதான் சாரி அதான் இந்தியால வந்துட்டு ஏழைங்க அதிகமா இருக்காங்க. ஏன் இந்த இதெல்லாம் இருக்காங்க, அதான் இதுதான் செய்யறாங்க. ஏன் எஜுகேஷன் சிஸ்டமே வந்துட்டு அங்க நாட்டுல சரியில்லை. உங்களுக்கு ஜிடிபி ரேட்டும் வந்துட்டு அதர் கண்ட்ரி கூட கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு நிறைய தான் குறைஞ்சுதான் இருக்கும். ஆனா உலகத்திலே அதிக அதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்டாச்சு எது தெரியுமா? உலகத்திலே பெரிய சிலை, உலகத்திலே இருக்கிற எல்லா கண்ட்ரிலும் உலகத்திலே பெரிய சிலை அந்த வல்லபாய் பட்டேலோட இந்தியால இருக்கிற வல்லபாய் பட்டேல் சிலை தான். அதெல்லாம் வைக்க தெரியுது, அதான் இதெல்லாம் பண்ண தெரியாது. அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாங்க ப்ரோ. அது இப்ப வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்குதான், போட்ட முதலீடெல்லாம் வந்துருச்சான். ஆட நீங்க இல்ல ப்ரோ, இன்னொன்னு டவுட் என்னன்னா, கரன்சில இப்ப நம்ம யூஸ் பண்ற கரன்சி நோட்ல யாரு இருக்கிறா? காந்தி இருக்கிறாரு. எதுக்கு வல்லபாய் பட்டேல் சிலை எவ்வளவு பெருசா வைக்கணும்? அது இப்பெல்லாம் இன்னொன்னும் எனக்கு பிடிக்காம போகுது. என்னன்னா முதலீடு குஜராத், ஐபிஎல் ஃபைனல் குஜராத், இது மையப்படுத்தி இல்ல அதான் அவங்கள ப்ரொமோட் பண்றதுக்கு ஃபுல் இந்தியா சேர்த்து இது பண்ணிக்கிறானுங்க. ஆமாம் ப்ரோ, இது கொஞ்ச நாளாவே நடந்துட்டு இருக்கு. நீங்க கடந்த 2014 to 19 கொஞ்சம் அமைதியா இருந்தானுங்க, அந்த பேர் வரக்கூடாது. 2019 ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க தொடர்ச்சியா பாருங்க, பீகார்ல கூட பிரசாந்த் கிஷோர் வந்து இதே குற்றச்சாட்டு தான் வைக்கிறாரு ஜென் சுராஜ் பார்ட்டில. ஏன் உங்களுக்கு மத்த இந்தியால இருக்கிற அனைத்து மாநிலங்களுமே வந்து இந்தியா ஒரு தாய்னா எல்லா மாநிலங்களும் அதுக்கு குழந்தை சமமா ட்ரீட் பண்றதுதான் வந்து அரசோட வேலை.
நீங்க வர எல்லா முதலீடுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் குஜராத் போர்ட்டு குஜராத். இவர் விழிஞ்சியம் போர்ட்டை திறக்க போறாரு ஜி. அங்க என்ன சொல்றாருன்னா, குஜராத்ல இந்த மாதிரி ஒரு அழகான போர்ட் இல்லையே, ஏன்னா நான் அதானி கிட்ட கேட்பேன் அப்படின்னு கூட அவர் ஸ்டேஜ்ல பேசுறாரு. நீங்க பாருங்க, மோடி இனாகிரேட்டிங் விழிஞ்சியம் போர்ட். அதுல என்ன சொல்றாருன்னா, அந்த போர்ட்டை பாராட்டுறதுக்கு பதிலா இவ்வளவு வருஷமா அதானி குஜராத்ல போர்ட்டு கட்டிட்டு இருக்கானே, இது வரைக்கும் இவ்வளவு நல்ல போட்டு அங்க ஏன் கட்டல அப்படின்னு வந்து குஜராத் மக்கள் கேட்பாங்க உன்னை பார்த்து அப்படின்னு நக்கலா சொல்றாரு. ஏங்க எல்லாத்துக்குமே வந்து குஜராத் மட்டும் தானா மாநிலம்? வேற மத்த மாநிலத்துல திறமை இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் முதலீடு போறது இல்லையா? ஏன் இல்ல? ஏன் இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எல்லாம் ஒரே ஒரு மாநிலத்துக்கு போகுது? இதெல்லாம் தான் எனக்கு அவங்களோட இருக்கிற பிரச்சனை. அப்புறம் இவனுங்க வாரிசு அரசியல் எதிர்க்கிறானுங்க பிஜேபி, அட்லீஸ்ட் மேலோட்டமா. ஆனா அவன் கட்சியிலேயே தலை விரிச்சு ஆடுது அது. அவன் ஹிப்பாக்ரிட் ஆயிட்டான். முன்னால வந்து சொல்றதுக்கு அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு ரைட் இருந்தது. அத்வானி வாஜ்பாய் எல்லாம் இருக்கிற காலகட்டத்துல அவனுக்கு ஒரு ரைட் இருந்தது. காங்கிரஸ்ல ரொம்பவே வந்து வாரிசு அரசியல் தான், மற்ற இடத்துல எல்லாம் கூட கம்மி பிஜேபியில் தான். இப்ப ஆனா பிஜேபிலேயே ஆயிடுச்சு. இப்ப எல்லா பெரிய தலைவர்களோட பசங்கள்லாம் வந்து எம்பி எம்எல்ஏவா தான் உட்காந்துருக்கிறான். ஸோ நீ அந்த ரைட்ஸும் இழந்துட்ட. லீடர்ஷிப்ல மட்டும் நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. பிஜேபியில என்னைக்குமே லீடர்ஷிப்ல மட்டும் அவங்களுக்கு ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. ரொம்ப திறமைசாலி தான் மேல வருவான், நிறைய வருஷமா சிஎம்மா இருக்கிறவன் தான் மேல வரணும்ட்டு. ஆனா கிளைகள்ல, கட்சிக்குள்ள, மாநில அளவுல இவங்க வாரிசு அரசியல். ஆனா இல்ல அங்கேயாவது லீடராவது இருக்குது, இங்க லீடரும் இல்ல, டெபுட்டி சிஎம்ஓ தான் சொல்ல தேவை. ஒருத்தன் போட்டான் ப்ரோ வீடியோ, இவரு மன்னர் ஆட்சி இல்லையா, இவர் வந்து 40 வருஷம் கட்சி பணி செஞ்சு ஜெயிலுக்கெல்லாம் போய் பல போராட்டங்கள் செஞ்சுதான் முதல்வர் ஆவாரு அப்படின்ட்டு. யாரு? உதயநிதி ஸ்டாலினா? அது அதை விட வர்ஸ்ட் கேஸ். ஸ்டாலினே நான் வாரிசு அரசியல்னு சொல்லுவேன். அவராச்சும் வந்து போட்டா ஒண்ணு, இந்த மாதிரி 40 வருஷம் மிசா சட்டம் எல்லாம் சண்டை எதிர்த்து போய் கத்துறாம்பாரு கத்துறாம்பாரு பின்னாடி கத்துறாம்பாரு, கூப்பி கத்துறாம்பாரு, டேய் சுமாரா 200 வாங்கிட்டு வர்றா. சொன்ன உடனே கொச்சிங்க, சொன்ன உடனே வந்து எப்படி ப்ரோ இதெல்லாம் வந்து படத்துல கூட இவ்வளவு டைமிங் வராது. கோஇன்சிடென்ட், பியூர் கோஇன்சிடென்ஸா இல்ல? சரி சரி பொற பிஸ்கெட் போடுங்க, பொற பிஸ்கெட் போடுங்க, 200 ரூபா அடிவத்துல போடுங்க, 200 போட்டு போடுங்க, அதுல 200 எழுதிருக்கணும். 200ன்னு அந்த பிஸ்கெட்ல எழுதுங்கன்னா 2 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி போடுங்க. இல்ல ப்ரோ, நாய் பீர் கேட்டுற போது இப்பெல்லாம் மூடி இருக்கும் கடை. நாங்க என்ன உங்க ஐடி மீட்டிங் ஆடா பியர் குடுக்கிறதுக்கு? சாரி டாகி, உங்களுக்கு கிடையாது. இல்ல எனக்கு தெரிஞ்ச நாய் டென்ஷனா போகுது. ஏன்டா என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு கூட தான் இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்களா? அவனை கொண்டு போய் என் கூட கம்பேர் பண்றீங்களா? நாயோட ஃபீலிங் என்னவா இருந்திருக்கும்னா, நான் தண்ணி கேன் போட வந்தேன் ப்ரோ, என்ன போய் நானே செவனே இருந்தேன், இல்ல அரசியல் நாயாக்கிட்டியே அப்படின்னு. சொல்ல முடியாது. நாளைக்கு நருட்டோ போயிட்டு இன்பனிதுக்கு என்னைய போய் இவ்வளவு ஜிம்ம நடச்சிட்டு இல்ல, ஃபியூச்சர் வரும் வரும் வருவர். ஆமா ஆமா. சோ தேர் இஸ் நோ கம்மி. இது என்னது கோயிங் பேக். எனக்கு டவுட் என்னன்னா, இல்ல ஏடிஎம்கே நம்ம மட்டும் தான் ஏதாவது இருந்தோமா, இல்ல எல்லாம் எவன கேட்டாலும் டிஎம்கே இருந்தேன்றீங்க? இல்லடா நான் ஓபனா சொல்றேன். உங்க வீட்லயா சித்புரு? உங்க வீட்ல ஏடிஎம்கே? என் வீட்ல வந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்த காலகட்டத்துல இருந்தே வந்து நான் ஒத்துக்க வேண்டியது இருக்குது. நான் அதுக்கு ஜெயலலிதா வரைக்கும் எங்க வீட்டுல இருந்தாங்க. அதான் எடப்பாடியில இருந்தா எங்க அம்மா என்னைக்குமே வந்து ஜெயலலிதாக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எங்க பாட்டி வந்து அவங்களுக்கும் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் காம்போ, என்னைக்குமே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எங்க மாமா பெரியப்பா எல்லாம் ஒரே ஒரு தேர்தல்ல திமுகக்கு நடுல போட்டாங்க. அது 1996 தேர்தல்ல. அது ஏன்னா அந்த அம்மா வந்து ஒரு கல்யாணம் நடத்தி இருந்துச்சு, அதனால தமிழ் மக்கள்லயே ரொம்ப கோவமா இருந்தாங்க அந்த கல்யாணத்துக்கு. அந்த ஒரு தேர்தலுக்கு மட்டும் மாறி ஓட்டு போட்டாங்க, மத்தபடி எப்பவுமே அதிமுக ஓட்டு போட்டவங்க தான். இப்ப கூட எங்க அப்பா வந்து சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க. என்ன கல்யாணம்? அதாவது அந்த வளர்ப்பு மகனுக்கு ஒரு கல்யாணம் நடத்தினாங்கல்ல ஜெயலலிதா. அப்ப அந்த காலகட்டத்துல தமிழகமே வந்து கொஞ்சம் கோவத்துல இருந்தது அந்த ஆட்சி மேல. அவங்க 2 சீட்டுக்கு வந்து தள்ளப்பட்டாங்க, தோத்தாங்க, எதிர்கட்சியில போய் உக்காந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும் வரலாறு. அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா
பெரும்பாலும் அதிமுக காரனே வந்து திமுகக்கு ஓட்டு போட்டிருப்பான் 1996ல. அப்போ வந்து இருந்த சிச்சுவேஷன் அப்படி. ஆனா மறுபடியும் ஏன் பாத்தீங்கன்னா இல்லங்க முதல் காலகட்ட ஆட்சியில ஜெயலலிதா வந்து 1991ல ஆட்சிக்கு வராங்க. அடுத்த 5 வருஷம் ஆள்றாங்க. ஆனா நிறைய அவங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு. அந்த தமிழ்நாடும் வந்து நல்ல நிலைமையில இல்ல. அந்த நிலைமையில இவங்களோட மகனோட கல்யாணம் இவ்வளவு கிராண்டா நடத்துறாங்களேன்னு வந்து ஒரு கோபம் இருந்தது. ஓகே ஊரே ஓகே வந்து ஓகே பஞ்ச பட்னியில இருக்குது. ஊரே பஞ்ச பட்னியில இருக்குது. ஊரே கரண்ட் இல்லாம இருக்குது. தண்ணி இல்லாம இருக்குது. இங்க வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிக்கிற அளவுக்கு நீங்க ஒரு கல்யாணத்தை நடத்துனீங்கன்னா ஒரு பப்ளிக்கும் இருக்குமா இருக்காதா? அதுக்கப்புறம் அந்த ஓகே அம்மாவும் வந்து ஓகே ஒரு சத்தியம் எடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் இனிமே பப்ளிக்ல ஆடம்பரமா ட்ரெஸ்ஸே பண்ண மாட்டேன். ட்ரெஸ்னா இந்த நகை நட்டு அதெல்லாம் அவங்களோட யாரு? ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு லுக்கே சேஞ்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆமா. அவங்க வந்து ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு காட்டன் சாரீஸ் அந்த மாதிரி வந்து அவங்க லுக்கையே மாத்துறாங்க. அந்த மாதிரி அவங்க மேல குற்றச்சாட்டு வரக்கூடாது. இவங்க மட்டும் வந்து ஆடம்பரமா இருக்காங்க. மற்ற ஸ்டேட்டை வந்து கஷ்டப்படுறாங்கன்னு அந்த குற்றச்சாட்டை வந்து இது பண்றதுக்கு முறையடிக்கிறதுக்கு அவங்க அந்த மாதிரி லுக்கை சேஞ்ச் பண்றாங்க. அவங்க அரசியலும் மாறுது கொஞ்சமா. உடனே 2001ல மறுபடியும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 வருஷம் தான் எதிர்கட்சியில போய் உக்காந்தாங்க. 2001ல மறுபடியும் வந்து உக்காந்துட்டாங்க. என் ஃபேமிலி எப்பவுமே அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க தான் ப்ரோ. அதை நான் சொல்லலைன்னா இவன் வந்து ஏதோ ஒரு வேற பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து இங்க இயக்க பாக்குறான். நான் யாரையும் இயக்கல. நான் கட்சியில இல்லவே இல்லை. ஆனா என் ஃபேமிலியோட ஓட்டிங் ஹிஸ்டரி அப்படிதான். உங்களது எப்படி ப்ரோ அலெக்ஸ்? நீங்களும் அதிமுகவா உங்க ஃபேமிலி? ஏடிஎம்கே இல்ல, அப்பத்துல இருந்தே ஏடிஎம்கே. ஏடிஎம்கே தான் எம்ஜிஆர் தான், நாங்களும். எம்ஜிஆர் இருக்கு. எம்ஜிஆர் இதுல இதான் ஒரு தடவை கூட டிஎம்கே போட்டதே கிடையாது. ஆனா இப்ப பிரெயின் வாஷ் பண்ணி நான் மாத்தி வச்சிருக்கேன்னா, ஆனா இது என்னால மட்டும் மாத்திருக்க முடியாது. இது உண்மையிலே வந்துட்டு எடப்பாடிக்கு கை கொடுக்கணும். ஏன்னா அவங்க தள்ளியே மண்ணவாரி கொட்டிக்கினாங்க. எடப்பாடி எங்க வீட்டுல சுத்தமா பிடிக்காது. அதான் ஏன்னா கட்சி நாசமா போச்சு. சசிகலாலாம் இல்லாத போல திட்டுவாங்க, புரியுதாதான். ஜெயலலிதா செத்த உடனே டோட்டலா முடிஞ்சது. ஆனா ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, அப்படி இருந்தும் 21ல வந்துட்டு ஏடிஎம்கே தான் ஃபேமிலி ஃபுல்லா போட்டாங்க. இப்ப எல்லாம் பிரெயின் வாஷ்னா என்னது? இதுல ஹைலைட் என்னன்னா, நருட்டோ எங்க பெரியப்பா பையன் ஒருத்தன் தான் மென்டலன். அதுல ரெண்டு பேர் ஒரு மென்டல. ஒருத்தன் வந்துட்டு விஜய் ஃபேனு. ஆனா எங்க மாமா பசங்க 2 பேரும் விஜய் ஃபேனு. நானும் விஜய் ஃபேனு. புரியுதா? அப்ப நீ யோசிச்சு பாருங்க. எல்லாம் இப்போ ஒண்ணு இல்ல. எங்க மாமா வீடு ஃபுல்லா இதுக்கப்புறம் இதான் டிவிக்கே தான். எங்க வீட்லயும் டிவிக்கே தான். பெரியப்பா வீட்டுல மட்டும் தான் டவுட் ஆகுது. அந்த ஒரே ஒரு பைத்தியம் மட்டும் அதான் ரஜினி ஃபேன் இருக்கான். என் ஃபேமிலிலயும் ஒரு 2-3 கசின்லாம் வந்து மென்டலானுங்க தான். ஓகேங்களா? அவங்க வந்து என்ன பார்த்து கேக்குறானுங்க. டேய் நீ எங்க கூட உட்காந்து ஆனா படம் பார்த்துட்டு இருந்த? ஆனா ப்ரோ இல்ல, அவன் மென்டல் தான். ஆனா விஜய் அந்த மாநாடு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பான். படம் நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுவான். அதெல்லாம் நியூட்ரலா தான் இருப்பான். அவங்கள டிவி கேட்க போட வாய்ப்பு இருக்குது. அவன் ஏடிஎம்கே பைத்தியம். அடிக்க ஏதோ எலிவேஷன் பண்ணுவான். அதான் ஜெயலலிதா இதுலாம் நடுவில் ஏதோ போட்டுனப்பான் எலிவேஷன்லாம். இது வாட்ஸ்அப் இதெல்லாம் உண்மையிலேயே தெரியல. சில இடங்கள்ல அவங்க பண்ணாங்க ப்ரோ. இப்ப லேப்டாப் எல்லாம் வந்து இப்ப கொடுக்க போறாங்க. அந்த காலகட்டத்திலேயே வந்து லேப்டாப் விலை அதிகமா இருக்கும்போது வாங்கி பசங்களுக்கு வந்து இல்ல டிஸ்ட்ரிபியூட் அது பண்ணாங்க. மட்டும் ப்ரோ இல்லங்க ப்ரோ. முதல்ல இல்ல ஒவ்வொரு நருட்டோ வருஷமும் இப்ப கொடுக்குற லேப்டாப்பும் வந்து அடுத்த போன வருஷத்தை விட வந்து அப்டேட் பண்ணிருப்பாங்க. கடைசியா அந்த லேப்டாப்ல ஒய்ஃபை இருந்துச்சு. இல்ல இப்ப என் வீட்லயும் தெரியாதா, என் வீட்லயும் அந்த லேப்டாப் இருக்குது. நானும் வச்சிருக்கேன். நானே இல்ல வாங்கினேன். நான் தான் அலெக்ஸ் செகண்ட் வாங்கினேன். நான் செகண்ட் அதான்டா வாங்கினேன் இப்போ லேப்டாப் இல்ல இல்ல கொடுத்தது. இல்ல இப்ப இல்ல இல்ல இப்ப புரியுதா? ஒன்னு யூஸ்ஃபுல்லா பண்ணுவாதான். யூஸ்ஃபுல்லா அவங்க பண்ணிட்டு போனாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா எனக்கே ஜெயலலிதா பிடிக்காது. ஆனா அதுக்கு ஒரே காரணம் விஜய் தான். உண்மையிலே ஓப்பனா சொல்லணும். ஏன்னா உனக்கு புரியுதா? டோட்டல் ஓகே எங்க வீடு முழுக்க. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு ஆனா லைட்டான இந்த காண்டு என்ன தெரியுமா? தலைவா டைம்ல லைட்டான காண்டு. ஏன்னா இப்ப சின்ன வயசுல லைட்டான ஓகே காண்டு தான், பெரிய காண்டு இல்ல. சர்க்கார் வந்தது செம்ம காண்டு எனக்கு ஏடிஎம்கே மேல. இந்த 200 வீட்லாம் ரூபாங்க எல்லாம் வந்து வீட்லாம் திட்டினே இருப்பேன், தெரியாதா? செம்ம திட்டுவேன் வீட்டுல. ப்ரோ இந்த 200 என்ன பண்ணும்னா விஜய் கைய கட்டி நின்னாரு அப்படி இப்படின்னு வந்து ஒரு பாயிண்ட வச்சு நம்மள கவுக்க பாப்பானுங்க. அதுக்கெல்லாம் சிம்பிளா ஒரு பதில் சொல்ற மாதிரி அந்த படத்தை இயக்குன அம்மா நடுராத்திரியில வேற ஒரு படமும் இயக்கிச்சுன்னு சொல்லிடுங்க. கம்முன்னு கிடப்பாங்க. இந்த படத்தை இயக்குன அதே அம்மா தான் 2001ல நடுராத்திரியில கோபாலபுரத்துல ஒரு படத்தை இயக்குனாங்க. ஓகேங்களா? அந்த கையை கட்டுறது வந்து பரவாயில்ல. ராத்திரியா உங்களை தூக்கிட்டு போறது வேற. சோ நீ பேசுறதுக்கு உனக்கு ரைட்டே இல்ல. ஐயோ அம்மா ஓடுன்னு சொல்ல வேண்டியதுதான். அவ்வளவுதான். ஆனா இல்ல என்ன கேட்டா அவங்களே ஜெயலலிதா
இல்ல நான் ஒண்ணு சொல்லட்டா, ஜெயலலிதா விட நல்லது பண்ணலாம் தேவையில்லை. எது இந்த டிஎம்கே 2 பேர் இல்ல, ஏன் ஸ்டாலினும் சரி. ஜெயலலிதா ஈக்குவல் என்ன அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பண்ணிருக்கலாம். புரியுதா? உண்மையிலே வந்துட்டு அதாவது ஜெயலலிதா உண்மையிலே ஒண்ணு சொல்லட்டா, ஜெயலலிதா வந்துட்டு இப்ப எல்லாருக்கும் புனிதமா தெரியுறாங்க. புனிதம் என்னன்னா ரொம்ப அவங்க நல்லவங்களா தெரியுறாங்க. ஆனா மேட்டர் என்னன்னா அதான் எல்லாருக்கும் தெரியும் ஊழல்லாம் பண்ணிருக்காங்க. ஏன் அந்த இது எப்படி தரமாகுது? அந்த டைம்ல இருக்கும்போது ஜெயலலிதா திட்டுவானுங்க, எல்லாம் திட்டுவானுங்க தெரியுமா? ஏன்னா எ- கேட்டா ஆமா ஊழல் பண்ற இது என் பண்றேன்னு அதான். ஃபேமிலிலேயே ஆனா ஒருத்தர் வந்து ஜெயலலிதானால ம். வேலை போச்சு ப்ரோ. டெஸ்மான்னு சொல்லிட்டு ஆ, ஒரு ஆ, சட்டம் கொண்டு ஆ, வந்தாங்க. அதான் ப்ரோ. இல்ல ப்ரோ ஒண்ணு முடிச்சுக்கிறேன். அதாவது இப்ப அதுக்கு அடுத்து ஒரு பீரியட் வருதுல்ல இப்ப டிஎம்கே. அதாவது ஸ்டாலின் எப்படின்னா என்னை விட கேவலமா யாராவது ஆட்சி கொடுக்க முடியுமான்ற மாதிரி பண்ணியாச்சு. புரியுதா? அதான் இது. அதாவது ப்ரோ, சிப்ரோ என்ன கூட எங்க ஃபேமிலிலேயே நீங்க ஒருத்தவங்களுக்கு தான் அந்த டெஸ்ட்மானாலதான் எங்க வீட்லயே ஒரு ஃபேமிலி பிரச்சனை வந்துச்சு. அந்த ஓ இதுனால ஆமாமா, தமிழ்நாடு எசென்ஷியல் ஸ்டேட் ஆக்ட்னு சொல்லிட்டு ஸ்டேட் எம்ப்ளாயிஸ் ஆக்ட்னா நீங்க போராட்டத்துல ஈடுபட்டீங்கன்னா உங்க வேலை வந்து உங்ககிட்ட இருந்து பறிக்கப்படும், வேற ஒருத்தருக்கு உடனே கொடுக்கப்படும் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சு. அப்ப இன்னொன்னு வந்து வந்து என் எஸ்மான்னு ஃபேமிலியில சொல்லிட்டு ஒருத்தர் இல்ல வேலையா இருந்தாரு. எஸ்மா டயத்துல வந்து இன்னும் அப்படியும் இன்னொன்னு வந்து என்னதுன்னா அந்த கலைஞர் டயத்துல வந்து படிச்ச வந்து டிகிரியை வந்து செல்லுபடியாம பண்ணிடுச்சு. அந்த கலைஞர் டயத்துல வந்து ஒரு இது ஆமா, கல்வி இது மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க, ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க, அதையும் டீச்சர் ட்ரைனிங் தாண்டி நானும் பீரியட். சில நேரம் வந்து ஜெயலலிதாவை ஏன் குற்றம் சாட்ட மாட்டேன்னா, நான் அம்மா கேன்டீன்ல சாப்பிட்டவன் தான். நான் அம்மா தண்டி ஆமா ப்ரோ. அது நல்ல விஷயம் நான் உண்மையிலே. அம்மா கேன்டீன் இல்ல சாப்பிட்டவன் தான். எனக்கு அந்த லேப்டாப்பும் ம், கிடைச்சிருக்குது. அதை போய் தாண்டி ம். என்ன சொல்றது, அந்த தண்ணி ரொம்ப வெயில்ல 10 ரூபாய்க்கு அந்த தண்ணி எல்லாம் இல்ல குடிக்கிறது ப்ரோ. எல்லாரும் அதான் குடிச்சிருக்கேன். இல்ல ப்ரோ. இப்ப அந்த மினரல் வாட்டர் 10 ரூபா கொடுத்தது கூட அந்த அம்மா உணவு இதெல்லாம் வந்துட்டு நல்ல விஷயம் தான். ஆனா இப்ப மினரல் வாட்டர் நான் யூஸ் பண்ணிருக்கேன், லேப்டாப் நான் வச்சுதான் இன்னும் வச்சிருந்தா இருக்கேன். அது மேட்டர் இல்ல. ஆனா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உண்மையிலே ஏழை பையன். அவன் வந்துட்டு வேலைச்சேரி பையன். வேலைச்சேரியில வந்துட்டு இருந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு இருப்பான். உண்மையிலே சொல்றேன். அங்க போயிட்டு டிஃபனுக்கு வந்துட்டு அவன் அங்கதான் கட்டின்னு வருவான். உண்மையிலே அது என்ன தெரியுமா அது பெஸ்ட் ப்ரோ அதான். அதுல? நான் நிறைய தடவை சாப்பிட்டிருக்கேன் அம்மா கேன்டீன்ல. ஒரு ம். தடவை கூட வந்து எனக்கு வந்து அதனால உடம்பு சரியில்லாம போனது இல்ல. வயித்தால போனது ஒஸ்ட்னு இல்ல. வந்ததுதான். சாம்பார் நல்லதா இருக்கும். சாம்பார் நல்லா இருக்கும். நான் இல்ல நான் சாம்பார் நான் சூப்பரா எனக்கு இருக்கும் ஆக்சுவலா. நான் தயிர் சாப்பிட்டுருக்கேன், சாம்பார் சாப்பிட்டுருக்கேன். சில பேர் அந்த புதினா ரைஸ்ன்னு வானுங்க, அது சாப்பிட்டது இல்லை. ஓகே சாப்பிட்டுருக்கேன். அதுவும் ஒரு 2 டைம் சாப்பிட்டுருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிக்காது அது. ஆனா சாம்பார் நல்லா இருக்கும். சாம்பார் சாம்பார் தயிர் நல்லா இதெல்லாம் இருக்கும். நல்லா இருக்கும். இட்லி இதெல்லாம். என்னதான் இல்ல வாங்கிட்டு ப்ரோ, என்ன வரலாம், தெரியுமா ப்ரோ, எக்ஸ்ட்ரா சிட்டிக்காரனுங்க தான் கேட்டா அதுல தருவாங்க. சாப்பிடுவானுங்க. இந்த சின்ன ம். சின்ன வேலை பாக்குறவனுங்க, இந்த கொத்துனார் வேலை, அப்புறம் ம். கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பாக்குறவன் எல்லாம் வந்து அதுல சாப்பிடுவான். அவனுக்கு தெரிய கூட தெரியாது இவங்க யாரு என்னன்னு. ப்ரோ இதுல ஓப்பனா சொல்லணும்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற சில சத்துணவு போடுற சாப்பாடை விட உண்மையிலே எக்ஸ்ட்ரீமா நல்லா இருக்கும் அவங்க அது போடுறது. உண்மை, அது கண்டிப்பா உண்மை. அதான் சொல்றேன். இல்ல இந்த இப்ப இல்ல இந்த மாதிரிலாம் பண்ண சொல்ல பண்ணி விட்டு போயிருக்குல்ல, அதை மெயின்டைன் பண்ண கூட புரியுதா? மெயின்டைன் பண்ணது துப்பு இல்ல இவனுக்கு இவங்க என்ன இப்ப உள்ள பண்றாங்க நேரம் அதான் கவர்மெண்ட் சாப்பாடு நல்லா அதான் இருக்கு, அந்த டயத்துல இல்லடா உள்ளது ஒஸ்ட். இல்லடா அம்மா உணவகத்தை இப்ப க்ளோஸ் பண்ணியாச்சு. புரியுதா? இப்போ ம். தான் இருக்கிறது எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. ரேஷன் கடை பேர் சொன்னோம், அப்பா உணவகம் கூட வச்சுக்க. உங்க பாட்டி பேரை வச்சுக்கோங்க, ஸ்டாலின் ம், அவர்களே. அஞ்சுகம் அம்மாள்னு சொல்லிட்டு ஜிஞ்சி பஸ் ஸ்டாண்டோட ம். பேரை வச்சீங்க. நீங்க இந்த மாதிரி இல்ல அஞ்சுகம் ப்ரோ. அம்மாள் இல்ல உணவகம்னு வைங்க. இல்ல ப்ரோ. பேரை மாத்தனா ரொம்ப அது ஹேட் ஆயிடும்னு சொல்லிட்டு கலைஞர் நைஸா தான் உணவகம்னே பேக்ரவுண்ட்ல வைங்க, இருந்து மெதுவா எனக்கு க்ளோஸ் பிரச்சனை பண்ணிட்டாங்க. இல்லைங்க. கிடைக்கிற அதுவும் வந்து சாப்பாடு கிடைக்கட்டும், டைரக்டா மக்கள் கேன்சல் விரும்புறாப்புல பண்ணாம அவங்களுக்கு தரமான ஸ்லோவா கேன்சல் குறைவில்லாத கேன்சல் சாப்பாடு பண்ணி கிடைக்குது. ரொம்ப இப்ப அலெக்ஸ் ப்ரோ. எங்கெங்கே தூக்கி குப்பை வண்டி பக்கத்துல வைக்கிறது, சொல்லுங்க. கவர்மெண்ட் டாய்லெட் பக்கத்துல வைக்கிறது இடத்த. புரியுதா உனக்கு? அந்த மாதிரி எல்லாம் இல்லடா மாத்திட்டாங்க இல்ல அலெக்ஸ். இப்ப ஒரு நிமிஷம். எங்க ஏரியா பக்கத்துலயே ஒரு அம்மா உணவு இருந்தது. நிறைய பேர் அதெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. இவளையும் ஒரு டைம் மட்டும் நான் போயிருக்கேன், ஆனா சாப்பிட்டது இல்ல. உள்ள வச்சு போய் செக் பண்ண பார்த்தேன். ஏன்னா இப்ப மழை பெய்யும் போது சரிதான் இங்க வந்துட்டு சேர் வந்து ஷூல வச்சுச்சு, ஒயிட் ஷூ. அப்ப உள்ள ம். வந்துட்டு தான் போயிட்டு தான் கழுவு போனா எல்லாம் தான். புரியுதா? அப்போ வந்துட்டு ஆக்டிவ் வந்தது. இப்ப குப்பை மாதிரி இருக்குது இடம். அதே ஏரியா. புரியுதா? உள்ள போக கூட முடியல. அதான் ஏன் அந்த நாங்க மாதிரி இடத்த மாத்திட்டாங்க. அலெக்ஸ் ப்ரோ சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது கேக்குது. கேக்குது. சொல்லுங்க. நீங்க பேருன்னு சொன்னதான் நான் வந்து இப்ப கவர்மெண்ட் பஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல தமிழ்நாடுங்கிற பேரை எடுத்துட்டாங்க. வெறும் அரசு போக்குவரத்து கழகம் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அந்த இதை நோட் பண்ணீங்க அதாவது. சாரு பேன் இண்டியா பஸ் விடுறாருல, அதனால தான். புரியலையா? ம். பேன் இண்டியா இது பஸ். வெறும் அரசு பேருந்து தான் போட்டிருக்காங்க, தமிழ்நாடு அரசு பேருந்து. அதை ஏன் திடீர்னு சடனா ஒரு எப்படி சொல்றது, சடனா இது பண்ணிட்டாங்க. இப்ப வர பஸ்ல எல்லாமே நியூ பஸ் வந்தாலும் அதுல வெறும் அரசு பேருந்து தான், போக்குவரத்து கழகம் அந்த மாதிரி தான் இருக்கு. இவனுங்களை பிடிக்காம இதுல என்ன போனதே இது? இந்த சின்ன சின்ன விஷயத்துல கூட ஊழல் செய்வானுங்க ப்ரோ. 2025 பட்ஜெட்ல நான் ஸ்டேட் பட்ஜெட் சொல்றேன்.
கக்கூஸ் எல்லாம் கழுவுறதுக்கு ஒரு 1000 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. ஆமா தெரியும் தெரியும் கக்கூஸ் எல்லாம் கழுவுறதுக்கு ஒரு 1000 கோடி ஒதுக்கி இருந்தாங்க. என்ன நிலைமையில இருக்கு ப்ரோ அந்த இன்னைக்கு? ஒரு கான்செப்ட் பப்ளிக் இல்ல ப்ரோ, டாய்லெட்டுக்குள்ள அந்த நீங்க கான்செப்ட் காலை ஒரு வைக்க நிமிஷம் முடியுமா? இல்ல ப்ரோ, அந்த கான்செப்ட பாத்தீங்களா? ஒரு ஒரு அந்த அந்த ஒரு டாய்லெட் இருக்கும்ல, ஒரு சீட்டு, அந்த ஒரு சீட் டாய்லெட்டுக்கு வந்துட்டு ஒரு ஹார்பிக்கு ஒரு பிரஷ், புரியுதா? ஒரு சீட்டுக்கு. அது ஒரு அப்படி நாளைக்கு இருந்தா அலெக்ஸ் bro, ஒரு ஒரு நாளைக்கு அதுவும் இல்லடா, ஒரு நாளைக்கு அந்த ஹார்பிக் பாட்டிலாம் யோசிச்சு பாருங்க. 350 ரூபா அதுக்கு வந்து பட்ஜெட் போட்டிருக்கானுங்க. 350 ரூபாயா ஒரு நாளைக்கு 350 ரூபா பாத்துக்கிறது. ஏன்டா இதுல ஒரு ஏய் 30 ரூபா கொடுத்தா கூட ஒரு ஆயமா அந்த நல்லா பாத்துருக்கேன்டா மேயரை என்கிட்ட. பார்த்து இது ப்ளீச்சிங் பவுடரான்னு கேக்குறாங்க. மூந்து பார்த்தே சொல்ல முடியும் ஆமா இந்த பவுடர் வந்து ப்ளீச்சிங் பவுடரா இல்லையா. பேசிக்கா ஒரு ரோடுக்கு ஒரு கிருமி நாசினிங்க அது. ஒரு இதெல்லாம் நல்லா இருக்கணும், மக்கள்லாம் கொஞ்சம் வந்து கால்ரா டெங்கு இல்லாம சாவணும்னு சொல்லிட்டு போடுற ப்ளீச்சிங் பவுடர்ல கூட நீங்க பாண்ட்ஸ் பவுடர் அடிச்சு விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து யாருமே சுண்ணாம்பு தமிழ்நாட்டுல பவுடரு, வெறும் சுண்ணாம்பு பவுடரு, சும்மா இதுண்டுக்கிறது சுண்ணாம்பு கையில பவுடரா? ஃபுல்லா bro, பாவீங்களா டேய். மைதா மாவு அடிச்சு மண்டைக்கு. மைதா என்ன மாவு ப்ரோ? ஃபர்ஸ்ட் மைதா உண்டாக்கி இஷ்டத்துக்கு, அதாவது வெள்ளையா இருந்தா ஃபுல்லா இது ஏதாவது கெட்டு போய் மைதா மாவு கிடக்குதா அள்ளி போடு, சுண்ணாம்பு அதான் பவுடர் அப்படியே கிடக்குதா அள்ளி போடு. அந்த அம்மா யாரு கிரிக்கெட் கேட்க மேட்ச் போறா? ஆட போயிடும். அந்த அம்மா கிரிக்கெட் மேட்ச் ஆட போயிட்டு ஒரு போலிங் போடும் பாத்தீங்களா? அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. மூஞ்சிக்கு பவுடர் போட தெரியுது. எல்லாம் கெட்ட வார்த்தை எல்லாம் வருது, நம்ம கண்ட்ரோல் பண்ணி இல்ல இருக்க இல்ல, வேண்டியதா இருக்கு. தவிர்த்துக்கலாம். ஆனா வந்து தவிர்த்தாச்சு. அந்த அம்மா அதனாலதான் வந்து கிரிக்கெட் என் மேட்ச் ஒண்ணு தலைவன் ஒரு ஆடிச்சு, அதுல மனுஷன் போட்டுச்சு பாருங்களேன் என் போலிங். மனுஷன் என் நான் தலைவன் ஒரு பார்த்தேன். மனுஷன் சொல்லியிருக்கான். என் மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் கட்டுப்படுத்தி இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்க வந்து சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க இந்த மாதிரி நொடிகளுக்கு தான். அப்புறம் வந்து நம்மள தப்பா சித்தரிப்பாங்க. என்னன்னா இவங்க கிரிக்கெட் மேட்ச் ஆடினாங்க. அதே அம்மா தான் பவுடர் போட்ட அதே அம்மா தான் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடி ஒரு போலிங் போட்டாங்க. அதை தயவு செஞ்சு போய் பாருங்க. யாரோட நான் போலிங் மாதிரி பார்த்தேன் ப்ரோ, இருக்கும்னா இது ப்ரோ. நம்ம அப்பாவோட சுழல் பந்து வீச்சு மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? அவரோட ஸ்பின் போலிங் பயங்கரமா இருக்கும் பாருங்க. ஒரு ஒரு ஸ்பின் போடுவாரு, அடுத்த அடுத்த விக்கெட் கீப்பரை தாண்டி பவுண்டரி வரைக்கும் போயிடும் பால். பேட்ஸ்மேன் அதை நான் தொட்டு சொல்லல, அடிச்சு சிக்ஸ். எங்க அப்பா கடைசியில டோ பால் தான் போடுவாங்க. அந்த டைலாக் இப்ப இறக்கிதான் செமையா இருக்கும். அவர் வந்து ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு யுஸ்வேந்திர சஹலுங்க இந்தியாவுக்கு. லெக் ஸ்பின்னருங்க ஐயோ அவரு. ஏங்க, ஒரு இப்ப ஷேன் வார்ன் ரெக்கார்ட் பண்ணி இந்தியாவுக்கு போடுவாங்க. வாங்கி போயிட்டாரு. இப்ப ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க பாருங்க. அடப்பாவீங்களா இருங்களேன். ஒரு அனில் கும்ப்ளே வந்து கிடைக்க வேண்டியது இந்தியாவுக்கு. நம்ம வந்து நம்ம மாநிலத்துக்கு கிடைச்சிட்டாரு. இந்தியா ஒரு பொக்கிஷ தொலைச்சிருச்சு. அதை நினைச்சுதான் வருந்துறேன். அப்பாவோட சுழல் பந்து வீச்சு அவ்வளோ அழகா இருக்கும். சேன்வானு கும்ப்ளே எல்லாம் எந்த மூலைக்கும் இல்லை. ஆனா நம்ம வந்து முதல்வரா கிடைச்சிட்டாரு. நம்மளோட பாக்கியம் அது. கேட்டுக்கோங்கப்பா, கீழே இருக்கிறவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. அது முன்னாடி உள்ள வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறாங்க, கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுவாங்க. கட் அண்ட் காப்பி. கட்டிங் பேஸ்டிங், கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் பி. வேற என்ன செய்தி? வேற இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சா பாத்தீங்களா? என்ன 30ஆம் தேதியா? இந்த வாரம் 30ஆம் தேதியா மாணவர்களுக்கு இது? ஆமா ஆமா. ஆமா, ஸ்டூடெண்ட் மீட்ஸ். செம்மையா இருக்க போகுது. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் தளபதி இது மட்டும் கியூட் தான் சொல்லிக்கோங்க மூமெண்ட்ஸ் டேட்டு. இல்ல, கிடைக்க போகுது. தளபதியை விட ஸ்டூடெண்ட்ஸோட கியூட் மூமெண்ட்ஸ் கிடைக்க போகுது. மக்களோட ஆமா. அன்பு தெரிய போகுது. போன வாட்டி விட இந்த வாட்டி உக்கிரமா இருப்பாங்க எல்லாம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் மீட்டிங் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கு அமையுது பாருங்களேன். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கி டாப்பர் ஆனானா நான் போய் தளபதியை சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு இதுல இருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகம். மிகப்பெரிய ஒரு ஆமா. உற்சாகம். படிக்கணும், படிங்கடா, நல்லா ஆ, படிங்க. படிச்சீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மேடை அமையும், உங்களுக்கு ஒரு தருணம் அமையுங்கிறப்போ உழைச்சு படிப்பாங்கங்க. அதுக்கு தான் வந்து இல்ல, அந்த ஸ்காலர்ஷிப் மோட்டிவேஷன். எல்லாத்தையும் தவிர்த்து அதை தாண்டி ஒரு இதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். மோட்டிவேஷன் தான். எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் ஆமா. தான். சில ஃபயர் உள்ளவங்க, உள்ள அந்த தீ இருக்கிறவங்க, சரி நான் படிச்சு இந்த பேரை வாங்கணும், நான் போய் நான் என் குடும்பத்துக்கே ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிற அந்த இதுல இருப்பாங்கல்ல. அந்த ஒரு அதுதான். ஆரோக்கியமான ஒரு இல்ல, கல்ச்சரிங்கான ஒரு அது கலாச்சாரம் எப்படின்னா வந்து உண்டாகும். கரெக்டா வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் பிடிச்சிருக்காப்ல. இப்ப வந்து நான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் 1 2 3 எடுத்துக்கணும்னா அது வந்து கொஞ்சம் மனசு தோல்வியும். ஆனா ஒவ்வொரு தொகுதிக்கும் போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அதை புஷ் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு?
அது ஏய் அது இது இந்த அதுல தொகுதியில என்ன வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா 234 தொகுதினா ஒரு இன்க்ளூசிவிட்டிங்க. அவர் பாட்டுக்கு அவருக்கு ம் இருக்கிற நேரத்துக்கும் அவருக்கு இருக்கிற நெருக்கடிங்களுக்கும் உட்காந்து 10 மணி நேரம் இத நின்னு அவர் பரிசு வழங்குறாருன்னா அது அவரோட குணங்க. அவர் பாருங்க எவ்வளோ பெரிய கண்டிப்பா விசாலமான மனசு. வெறும் 10 பேருக்கு இந்த மாநிலத்துல இருக்கிற ஏன் இங்க இருக்கிற ஒரு கோச்சிங் சென்டரே அதுதான் பண்ணுது. முதல் 10 மார்க் ம் வாங்கினவனோட போட்டோவை மட்டும் போட்டுட்டு அவனை வந்து வச்சு ஆ, நீங்க பிசினஸ் வாங்குறீங்க. அடுத்த பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்க கோச்சிங் சென்டர் சேரணும்ட்டு. அப்படி இருக்கும்போது என் தளபதி அனைவரையுமே போன தடவை இது பண்ணப்போ இந்த நெல்லை மாவட்டத்துல ஒரு பையன் இருந்தான். அவன் அந்த டாப்பர் பட்டியல்ல இல்ல. ஆனாலும் அவனுக்கு வந்து நடந்த அநீதிக்கு அவனுக்கு வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அவனுக்கு ஒரு இது கொடுக்கணும்னு சொல்லி அந்த பையனையும் கூப்பிட்டாங்கல்லங்க ப்ரோ. அந்த ஸ்கூலுக்கு போற பையன் கண்டிப்பா ஒருத்தன் வதைக்கப்பட்டிருந்தான். ஆமா நல்ல மார்க் வாங்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சாதி வெறியில அவன் வதைக்கப்பட்டிருந்தான். அந்த பையனையும் கூப்பிட்டு பண்ணார்ல, கௌரவிச்சார்ல, அதுதாங்க தளபதி. அதெல்லாம் வந்து வேற லெவலு. தளபதிலாம் வந்து ஒரு இன்க்ளூசிவிட்டிக்கு யோசிக்கிறவரு. கடைசி மனுஷன் வரைக்கும் வந்து இங்க இருக்கணும். யாருமே வந்து விட்டு விடக்கூடாது. எல்லாருக்குமே எல்லாமே. பிறப்பால் எல்லாருமே சமம்தான். அனைவரும் சமம் ஆமா. ஆமா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அந்த அந்த கொள்கை இல்லன்னு பேசுறீங்களேடா. கொள்கை வந்து செயல்படுத்தணும். புரியுதா? இதை விட பேசிட்டா இதை மட்டும் விட போதாது. பெரிய இல்ல செயல்படுத்துறதை விட மக்களுக்கு வந்து அதை வந்து இதுங்கணும் எடுத்துரைச்சு அதை வந்து செயல்படுத்த வைக்கணும். அது ஆட்டோமேட்டிக் இவ்வளவு பெருசா செயல்படுதுன்னா காரணம் அந்த என்ன? அந்த 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 எல்லாருமே அந்த மாணவர்கள் வராங்கன்னா அந்த விரிவை பாருங்க. சில பேரோட அப்பா அம்மா எல்லாம் மாற்றுத்திறனாளிகள். சில பேர் குழந்தைங்களே வந்து மாணவர்களே மாற்றுத்திறனாளிகள். அதுக்கப்புறம் வந்து பெண்கள்லாம் வந்து எவ்வளவு முன் வந்து பேசுறாங்க. எங்க அண்ணன் கிட்ட இருந்து நான் 12ஆம் கிளாஸ்ல டாப்பர் ஆனதை விட எங்க அண்ணன் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு விருது வாங்குறதுல எனக்கு அவ்வளோ ஒரு சுகம், அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு கௌரவம் எனக்கு. அப்படிங்கிற இருக்கும்போது அதுதான் வந்து ஒரு சாமானிய ஒரு பாமர மக்களால தளபதி அப்படி பார்க்கப்படுறாருங்க. உங்களோட வியூகங்களுக்கெல்லாம் விட மாட்டாரு. உங்களோட நரேட்டிவ், உங்க கொச்சத்தனமான விமர்சனத்துக்கெல்லாம் ஆளாவறவர் இல்ல. அவருக்குன்னு ஒரு இது இருக்குது. அவருக்குன்னு ஒரு மாசு இருக்கு. என்னைக்குமே அத நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கடா. அததான் நான் சொல்றேன். நீங்களே நெறைய பேர் கண்டிப்பா ரசிகர்கள் கண்டிப்பா தான். சும்மா அரசியலுங்கிறதுனால இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. மறைமுகமா வந்து அந்த சூர்ய வம்சம் சரத்குமார் மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு தெரியும். துணை முதல்வரே யார் ஃபேன் தெரியும். தெரியும். இல்ல அவங்கலாம் சூர்ய வம்சத்துல வர அப்பவே சரத்குமார் மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ல தான் நின்னு அழுதுட்டு இருப்பாங்க. அதான் எப்போ ப்ரோ அந்த விழா எப்போ ப்ரோ? 12ஆம் கிளாஸ் பசங்களுக்கு, 10ஆம் கிளாஸ் பசங்களுக்கு. 10ஆம் கிளாஸ் இன்க்ளூடடா இல்ல மெயின் வெறும் மே மே 10ஆம் 30 கிளாஸா? மே 30 ஐ திங்க் இந்த இந்த வீக்கெண்ட் தான், இந்த வாரம். அது யூசுவலா சென்னையில தான் நடக்கும். ஆமாம், வேலூர்ல வந்துட்டு இந்த பூத் கமிட்டி நடக்கும். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், நான் உங்க ஊர் தான் போல. இல்ல இல்ல போன ரெண்டாவதுக்கு வருஷமே சேர்த்து பிஹைண்ட் 10 வுட்ஸ் 12க்கு தான் கலாட்டா எல்லாம் என்ன பண்ணா, 10 என்னெல்லாம் சாப்பாடு 12க்கு சேர்த்து போடுறாங்க தான் இந்த ஈவெண்ட்லன்னு சொல்லி எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினான். இது என்னது வெத்தலைல ஒரு செய்யற ஒரு அல்வாவோ ஏதோ அதெல்லாம் கூட கவர் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு. அதுல நம்ம அண்ணன் புசி எனக்கு தெரிஞ்சு இல்ல பெஸ்டா பண்ணிடுவாரு. இல்ல ஸ்டூடெண்ட் மீட் நடக்குதுல்ல, அதுல மதியானம் தான் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. தளபதி அங்க லஞ்ச் உட்காந்து சாப்பிடுவாரு. எனக்கு தெரிஞ்சு அதுல கேசரி வச்சா கூட ஏதாவது சொல்லுவானுங்க பாரு. கேசரி அதான் இந்த எல்கேஜில வருமே தான் கேசரி வைக்க பேசுறீங்க, அதான் நீங்க என்ன பாஜக ஆரஞ்சு சங்கியா? கலர்ல ஸ்வீட் போட்டாங்கப்பா. ஆரஞ்சு கலர்ல ஸ்வீட் போட்டதுனால அவங்க பாஜகப்பா பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு. சொல்லுவாங்க. இல்ல என்ன கேட்டா கொஞ்சம் கலர் மாத்தி போங்க. அதுக்கப்புறம் நீல கலர்ல அந்த ஸ்வீட் ஆக்குனா இவங்க வந்து வேற ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க. டேய் விஷமா இது. விஷமாடா இது, நாங்க நீல கலர்ல வச்சு கொடுக்கறதுக்கு. இவங்களுக்கு வேற வேலை இல்ல ப்ரோ. ஆனா அந்த ஈவெண்ட் நல்லா இருக்கும். அது ஒரு செம ஈவெண்ட். ம். அதுல என்னெல்லாம் பேசுறாங்க இந்த வருஷங்கிறதுல நான் இன்னுமும் ஆர்வமா இருக்கேன். லாஸ்ட் இயரை விட. ஆனா அந்த பசங்க பண்றதே செம்ம கியூட்டா இருக்கும். ஆமா சின்னத்தை பத்தி பேச்சும் போச்சு ப்ரோ நடுவுல. அதை பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் இருக்குதா? கட்சி சின்னம் இது சில பேர் மைக்குன்னாங்க, மைக்கு, விசிலு, ஆட்டோன்னாங்க. பேட்டு எல்லாம் சொன்னானுங்க. எது உங்களுக்கு என்ன பிடிக்குது? விசில் வந்து எனக்கு ஓகே தான். ஆனா விஷயம் நல்லா அது அந்த விசில் போடு பாட்டப்போவே எனக்கு லைட்டா ஒரு டவுட் இருந்துச்சு. இருக்கலாமா, வருமா, இதுதானா அப்படின்னு.
விசில் நல்லா இருக்குது. விசில் நல்லா இருக்குது, கிரிக்கெட் ஆனா பேட்டும் நல்லா இல்ல இருக்குது. கேக்கும் போது கூட ஓட்டு போடுக்கு மேல விசில் போட்டுட்டு போயிட்டாரு. இல்ல தப்பு எங்க நடந்தாலும் விசில் அடி, அதுவும் ஒரு இதுதானே. அப்புறம் சிஎஸ்கே ஓடையும் லிங்க் ஆகுது விசில் போடு. இல்ல விசில் போடுன்றதே அது ஒரு எமோஷனல் மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் சினிமாலே கனெக்ட் ஆகும், எல்லா இடத்துலயும் ஒரு தப்பு நடந்தா ஆட்டோக்கே விசில் அடிப்பானுங்க. ஒரு போலீஸ் விசில் அடிப்பான் நிறுத்துறதுக்கு, அது வந்து ஒரு விசில். ஆமா, லட்டி சார்ஜ் இதுக்கே வந்துட்டு இது வந்தா கூட பஸ்ல பாட்ட விசில் அடிப்பாங்க. போலீஸ் விசில், கண்டக்டர் விசில், சினிமா விசில். ஏன் ப்ரோ இந்த பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல எல்லாம் உள்ள இருக்கிறவனே வந்து நடக்கிற அநீதிகளை வெளியில சொல்லும் போது அவனுக்கு பேரு விசில் ப்ளோவர், விசில் ப்ளோவர்னு அந்த பேரை யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா அவன் அந்த ஏக்கத்திலேயே இருக்கிறான், ஆனா மறைமுகமா அதுல நடக்கிற தப்பெல்லாம் வெளியில வந்து சொல்றான்னா அவனுக்கு இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற வேர்டு வந்து விசில் ப்ளோவர். அதனால அந்த சின்னத்துக்கு ஒரு நல்ல இது இருக்குது. பார்ப்போம் அது என்ன என்ன கொடுக்குறாங்கிறது தான் ப்ரோ. சின்னம் ரொம்ப பவர்ஃபுல்லா வேணும், ஏன்னா அதுவும் ஒரு பெரிய ரீச் கொடுக்கும் கட்சிக்கு. எனக்கு தெரிஞ்சு இல்ல நல்லா ஒரு தெரிஞ்ச சிம்பிள் தான் வாங்குவாங்க, ஏதோ கிடைக்கிறதெல்லாம் வாங்க மாட்டாங்க. இருக்கு ஒரு செட் ஆஃப் அலாட்டட் சிம்பிள்ஸ் இருக்கு. எதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னா இப்ப உங்களுக்கு இந்த நேஷனல் யூஸ் பண்ண முடியாதுங்கிறாங்க, ஆனா லோட்டஸ் இருக்குது அங்க, இது இருக்குது அங்க, தாமரை இருக்குது அங்க, அதுவே நேஷனல் ஃப்ளவர் தான். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி அதை பயன்படுத்துது. அதையும் தாண்டி நீங்க சிலதெல்லாம் இந்த புலி எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, நேஷனல் டைகர், பீகாக்கு, மயிலு, அதுக்கப்புறம் வந்து ஓப்பனாக ரிலீஜியஸ் ஓம் சிம்பிள்லாம் யூஸ் பண்ணிலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இல்லை இந்த கிராஸ் சிம்பிள், இஸ்லாமோட சிம்பிள், அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. சிலதுலாம் ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் அண்ட் நேஷனல் ஐடென்டிட்டி சிம்பிள்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, சின்னங்கள் கிடைக்காது. அதை தாண்டி பொதுவாக அவங்களுக்கு வந்து நிறைய இருக்கும், அதுல வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அதை அவங்க அப்ரூவ் பண்ணா அதை நீங்க கொண்டு போய் மக்களுக்கு. இல்ல ப்ரோ, நம்ம இல்ல கடைசி அப்டேட் பண்ண ப்ரோ, இன்னும் வரைக்கும் புதுசா அப்டேட் பண்ணவே இல்லை. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? புதுசா எதுவுமே அப்டேட் பண்ணல இது வரைக்கும். லேப்டாப் அப்டேட் பண்ணுவாங்க, வைக்கலாங்க. நவீனமா ஒரு பார்ட்டி இருக்குன்னா என் சின்ன லேப்டாப்பா தான் எனக்கு வேணும், எனக்கு வாழ்க்கை இல்ல அந்த மாதிரி இல்ல. அதை விட எக்கச்சக்க சிம்பிள் புது கிரியேட்டாவே பண்ணலாம்ல. லோகோ கிரியேட் பண்றோம்ல, பேசிக்கானது வந்துட்டு அந்த அதான் ஆட்டோ சின்னமும் விசிலும் பேசிக்கா இருக்கிற மாதிரி ரெண்டுமே. இல்ல இப்ப பாருங்க, இப்ப அரிக்கன் விளக்கு, அடுத்து வந்து இந்த குக்கரு, பம்பரம், இதெல்லாம் வந்து சிம்பிளா இருக்கும்போது ஒரு நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்குது, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆனா குக்கர் சின்னலா இல்ல, குக்கர் சின்னலா குபி, குக்கர் சின்னலா தப்பு இல்ல ப்ரோ. குக்கர் சின்னலா குபீர்னு இருந்தது ப்ரோ கேக்கும்போது. டிடிவி தினகரன் குக்கர்ல தான் நின்றான், தெரியுமா தெரியாதா? தெரியும், குக்கர் கொடுத்தாரு. இல்ல இல்ல இதுல ஹைலைட் நான் குக்கருக்குள்ள 20 ரூபா நோட்டு என்னன்னு கேட்டா அப்புறம் தரேன் ப்ரோ. இருங்க, இதுதான் காமெடியே. ஒருத்தர் வந்து டார்ச் லைட் எடுத்து டிவியை உடைச்சாரு, அதுக்கப்புறமேட்டுக்கு எத்தனை பேர் சுத்தியால வச்சு டார்ச் லைட்டை உடைச்சாங்க தெரியுமா? வீட்டுல இருக்கிற சுத்தியால வச்சு டார்ச் லைட்டை உடைச்சாங்க, இந்த டார்ச் லைட் எங்களுக்கு தேவையில்லைன்ட்டு. அது எத்தனை பேர் வீட்டுல டார்ச் வச்சிருக்கான்ட்டு. அதுல ஹைலைட் என்னன்னா டார்ச் லைட்டுக்கு அந்த அந்த ஒரு ப்ரோமோ பண்ணிருப்பாருல, ஃபர்ஸ்ட் ப்ரோமோ மாதிரி டிவில வந்துட்டு பார்த்தா ஸ்டாலின் இது ஒண்ணு இருக்கும், தூக்கி அடிப்பாரு. ஏண்டா இருங்க, அந்த டார்ச்ல பேட்டரியே நிறைய நாளா இல்ல ப்ரோ. அந்த டார்ச்ல இன்னும் எரியவே மாட்டேங்குது ஒரு விளக்கு, அது பேட்டரி இல்லாம எத்தனையோ நாளா ஓடிட்டு இருக்குது, புரியுங்களா? அந்த டார்ச் ஒரு பயன் இல்லாத டார்ச் வச்சு டிவியை உடைக்கலாம். அந்த டிவி உடைச்சதுக்கு அப்புறம் நீங்களே சுத்தியால அந்த டார்ச்சை தான் உடைப்பீங்க. நீயே அடிச்சுக்கிற மாதிரி நீனே டார்ச் லைட் வச்சு உடைச்சுக்க. முதல்ல யாருமே கமல் வந்துட்டு அரசியலுக்கு வரணும்னு சொல்லவே இல்லை, புரியுதா? முதல்ல ஒண்ணு எக்ஸ்பர்ட், அதாவது மக்களை கேட்கல. முதல்ல மக்கள் ரஜினியை கேட்டானுங்க, ஏன்னா அந்த ஆள் அப்பத்துல இருந்தே வந்து நம்மளுடைய வரன்னு சொன்னாலு இல்ல. அது ஸ்டார்டிங் பீரியட்ல வந்து அவன் வந்து எப்ப சொல்றது, பிஃபோர் வந்து அந்த எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு, ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு. அந்த டயத்துல வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அவன் பிறந்த நாள் அன்னைக்கு வந்து ஏதாவது அவங்க பேர்ல வந்து ரஜினி ரசிகர்கள் அந்த டயத்துல, புரியுதா உனக்கு? அந்த படையப்பா அந்த டயத்துல வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிருந்தாங்க இந்த ரசிகர் மன்றத்தை வச்சு. கமல் நார்மலா பேசினாலே புரியாது. அதுதான் நமக்கு. அலெக்ஸ் நீனா பரவாயில்ல அலெக்ஸ், நான் போய் நின்று கேட்டேன் அலெக்ஸ், பர முடியல, டென்ஷன் ஆயிடுச்சு எனக்குலாம்.
ஃப்ரெண்ட் தான் வந்து ஹைப் ஏத்திக்கிட்டு இருக்கான். டேய் அவர் வந்து இல்ல இப்புட்றா இதுல அப்படி இப்புட்றா நருட்டோ அப்படின்னு. ஹைலைட் என்னன்னா, இல்ல எங்க ஏரியாக்கு வந்து தெரியுமா பிரச்சாரத்துக்கு நான் வீட்டு கதவு கூட திறக்கல, வெளியே தான் சிலர் போனாங்க தெரியுமா, நான் மூடிக்கிட்டே தான் நான் பாட்டுக்கு உட்காந்து இவன் நான்லாம் போன வந்து போறா போனடே. கூட்டம் வந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு செலிபிரிட்டினால ஒரு கூட்டம் கூடும் தெரியுமா, பாக்கணும் என்ன பேச வந்துச்சு போறாரு. இல்ல கூட்டம், நான் அந்த கூட்டம் இல்ல, அதாவது நான் வந்து கமல் இல்ல கமல்னு பாக்க வந்தாங்கடா, அதான் சினிமாக்காரர்னு. அவன் ஆஹ் பேசுறத பார்த்து ஓட்டானு எங்க ஏரியாக்காரனே தெரியுமா. அதேதான் எனக்கு அலெக்ஸ், அவருக்கு நானே பிடிக்காத நானே ஒரு அப்படிதான் அலெக்ஸ் அரசியலே போனேன். அதான் ப்ரோ. 200 ரூபா 100 ரூபா அடிக்கிற இந்த கரப்ஷன் எல்லாம் பெருசா பண்ணி காட்டுவாங்க. கரப்ஷன் கரப்ஷன் அப்படின்னு சொல்லி பேசுவாரு. ஆனா யாரெல்லாம் அங்க 1000 கோடியில 10,000 கோடியில நிறுவனம் வச்சு வெளிநாட்டுல முதலீடு செஞ்சு ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருக்கிறவன எதுவுமே சொல்ல மாட்டார். பேரை ப்ரோ திறந்து கூட சொல்ல மாட்டார். அவர் வந்து ப்ரோ நான் உட்காந்து ஒன்று இந்த விஏஓ ஆபீசர்லாம் 100 ரூபா எடுத்தான் 500 ரூபா எடுத்தான், அந்த ப்ரோ கலாச்சாரம் மாறினாதான் சமுதாயம் மாறும் அப்படிலாம் வந்து ரொம்ப இந்த மேம்போக்கான அரசியல் பேசுவாங்கல்ல. இந்த மேம்போக்கான நம்ம தளபதி அப்படிலாம் இல்ல. அவர் டைரக்டா டார்கெட் பண்றதே வந்து இந்த பண்ணக்காரங்களை தான். புரியுங்களா? அதுக்கு ஒரு தைரியம் தேவை. நீ இந்த 100 ரூபா 500 ரூபா சரி, இப்ப அரசூரியம் அடிக்கிறான்னா அது தப்பு தான், நான் அதை நியாயப்படுத்தி பேசல. அவனும் அங்க எதுவும் வாங்க கூடாதுதான். ஆனா அவனை வந்து மையப்படுத்தி நீ உன் மையத்தை நடத்துற, அந்த இல்ல ஊழலை ப்ரோ, நான் சிம்பிளா ஒழிக்கணுங்கிறதுக்கு கொஸ்டின் கேக்குறேன். இல்ல, அவனை வந்து வாங்குறான்னா அவனை அந்த நிலைமைக்கு தள்ளினது யாரு? ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எத்தனையோ லட்சம். அதாவது சிம்பிளா சொல்றேன், ஒரு சாதாரண சத்துணவு கூடத்துல உள்ள ஒரு சத்துணவு பணியாளர் பணியிடத்துக்கு வந்து எவ்வளவு கேக்குறாங்க தெரியுமா? 8 லட்சத்துல இருந்து 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா மையம் வேற டைரக்ட் ஒரு காசு. ஏன்னா காமெடி 10ஆ பண்ணானுங்க ப்ரோ. பிடிச்சிருந்தா என் ஏரியால எல்லாம் ஒரு 10ஆவதுல காமெடி இருந்து பண்ணாங்க. 12ஆ படிச்சிருந்தா போதும். அதுக்கு அந்த சத்துணவு பணியில இதுக்கு 8ஆவதுல இருந்து 10ஆவது, சாரி 10 12ங்கிறேன், 8 to 10 தான் அந்த கல்வி தகுதி போறதுக்கு. அதுக்கு வந்து 10 லட்சம். அப்ப என்ன செய்வான்? சத்துணவுக்கு கொடுக்க வேண்டிய கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய முட்டைகள், மத்த காய்கறி ஜாமான்கள் எல்லாம் எடுத்து அவன் வந்து அந்த 10 லட்ச ரூபாய் கொடுக்குறான்னா அப்ப அவன் அப்படித்தானே எடுத்தாகணும். சம்பளம்லாம் அவ்வளவு பெருசாலாம் இல்ல, 8000மோ நடுவுல 7000மோ. நடுவுல இதுல ஒரு 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 லாரி மாடிச்ச ஒரு ஒரு குட்டியானான்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தா சத்துணவு போற முட்டை வந்துட்டு எங்கேயோ வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. அதுவும் அதுதான் அதெல்லாம் சீரே வச்சிருக்கோம். அதான் இந்த இது ப்ரோ அதுதான் இல்ல, ப்ரோ எனக்கு அப்படித்தானே இந்த எடுத்தாகணும் திருட்டுத்தனமா மக்கள் உனக்கு. வச்சுட்டு நீதி இருப்பான். மையம் எல்லாம் பிடிக்காம போனதுக்கு வந்து இவங்க பண்றது ஒரு மேம்போக்கான ஷாலோ அரசியலுங்கிறது எப்படி தெரிஞ்சதுன்னா, எங்க ஏரியால எல்லாம் வந்து ஒரு கூட்டத்தை வச்சு அவங்கள ஏதோ உறுதிமொழி எடுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க லஞ்சம் கொடுக்க மாட்டோம், லஞ்சம் வாங்குவதும் தப்பு, இந்தியன் பட டைலாக்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு. ஆனா ப்ரோ ஒரு நிமிஷம் ஞாபகப்படுத்தின தேங்க்ஸ். கமல் வந்துட்டு ஒரு மீட்டிங்ல கதவு திறந்து விட்டு ஞாபகதா, யாரா ஊழல் பண்றதா நாங்க போயிடுங்க. எனக்கு இப்பெல்லாம் நினைச்சு பார்த்தா பைத்தியக்காரன். கடைசியில நீதான் போயிட்டு அந்த வாசல் வழியா. இல்ல சித்புரோ சத்தியமா இல்ல. ஐயோ டேய், அதாவது ஒருத்த கண்டென்ட் தரலான்டா வாழ்க்கையில, நினைச்சாலே சிரிப்பு வருதுடா. இல்ல ஏன் தரமா, அங்க எல்லாம் உட்காந்து இருப்பானுங்க. இவன் வந்துட்டு அந்த மெயின் டோர் இருக்குல்ல, அங்க ஒரு மண்டபத்துல உட்காந்துக்கிறானு, அது திறக்க சொல்லிட்டான். யாரு? கமல். எதுக்குடான்னு பார்த்தா, அதான் யாராவது பணத்தாசை, அதான் இந்த மாதிரி ஊழல் ஆசை இருந்தால் அங்க வெளியே போயிடுங்க. இப்ப நினைச்சா அது நீ அந்த வீடியோ யாருக்காவது எத்தனை போய் வரண்டா நீ பிரச்சாரம் ஒரு தெரியும் அவங்க மூஞ்சிலேயே சொல்லுடா. அவங்க வந்து அவங்க மூஞ்சி இல்ல எதிராவே அலெக்ஸ், சொல்லு. ஆனா 200 ரூபா இல்ல ஆனா வந்து இந்த மாதிரி அவனோட நினைச்சாலே அரசியல சிரிப்பு வருதுடாப்பா. இல்ல அவன் அரசியலை சொல்லு. பத்தி எத்தனை ஐஏஎஸ்சி உள்ள வந்து ஃபாலோ பண்ணியிருந்தா தெரியுமா, உள்ள நுழைஞ்சிருந்தாங்க தெரியுமா. புது அரசியல் நம்ம கொண்டு வந்துடணும் அப்படி இப்படின்னு நினைச்சு ஆனா ஆனா எல்லாத்தையும் அவரே ஸ்பாயில் பண்ணி. அவர் எம்ப்ளாயி விட்டுட்டு போனார்னா மேனேஜரும் போய் அதே ஆர்கனைசேஷன்ல சேர்ந்த ஒரே கட்சி அதுதான் அதுதான். அதுதான் when I leave the company and my manager also joins me in the new company ன்னு சொல்லி ஒரு மீம் போட்டாங்க. அதுதான் அதுதான் அது பாத்தீங்களா? அது ஞாபகம் இருக்குதா? அந்த கட்சியில இருந்து பத்மபிரியான்னு மேனேஜர் சொல்லிட்டு பிடிக்கலன்னு ஒரு சொல்லிட்டு பொண்ணு வெளியேறி HCL திமுகல போய் சேர்ந்தா, கொஞ்ச நாள்ல மேனேஜரே அங்க இருக்கிறாரு, கமல்ஹாசனே அங்க இருக்கிறாரு. மகாபிரபு நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்னு தான் இருக்கும். உன்னை இயக்குறத நான் தாமா, வா வா வா, எங்க போற, வா நோட் எடுத்துட்டு வா, நான் சொல்றேன். நான் உன்கிட்ட இருந்து தொலைஞ்சு பிரிஞ்சு இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கட்சிக்கு வந்தா நீங்க வந்துட்டியா மகாபிரபு? அவரு அந்த எனக்கு என்ன ஆச்சரியம்னா இன்னும் அந்த கட்சி இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க. இல்ல தெரியாதா ப்ரோ, நான் சில டைம் ட்வீட் போடும்போது யோசிக்கிறேன், ஒருவேளை நம்ம ஏதாவது கழிச்சு விட்டு போயிட்டாங்களா, நம்ம தெரியாம ட்வீட் போடுற மாதிரி. அது இருக்குதா என்ன ப்ரோ? அது கலைஞ்சு வந்து அது இதோ நம்ம இவர் ஒரு நாயகம் பண்ணுவாரு, கார்ட்ஸ் விளையாட்டு நாயகன், ரம்மி நாயகன், அவர் வந்து கலைச்சிட்டு இது பண்ணிட்டாரு. அவரெல்லாம் பண்ணு ப்ரோ, சும்மா கேட்டு கலாய்ச்சி வச்சிருந்தோம்.
இல்ல அந்த கட்சி பேர் வச்சதுனாலயே வந்து போய் விலை போயிட்டாருல பத்தி இல்ல விலை வாங்கியிருக்காங்கல்ல வாங்குற அளவுக்கு காசு இருந்திருக்கு அதெல்லாம் ஒரு அதெல்லாம் டீலிங் தான் இல்ல ப்ரோ. அதையெல்லாம் அரசியல்ல இதெல்லாம் இல்ல அவருக்கு சாதாரணமாப்பா. இல்ல அவருக்கெல்லாம் ஓட்டு போடுற அளவுக்கு மக்கள் இருக்காங்கன்னா அந்த மக்களோட நிலைமையை தான் நான் யோசிச்சு பாக்குறேன். டேய் நீ இப்ப சரத்குமாருக்குலாம் ஓட்டு போடுற அளவுக்கு உன்னோட ஓட்டு வந்து அவ்வளவு ஒர்த்லெஸ்ஸா இருக்கா? இல்ல நீ எதை நினைச்சு அவருக்கெல்லாம் ஓட்டு போடுற அப்படின்லாம் யோசிக்க தோணுது. பொண்டாட்டி முதல்ல இல்ல சரத்குமாருக்கு ஓட்டு போடுறோம் நீ ஆஃப்லைன்ல பாத்திருக்கிய? எனக்கு ஒருத்தர் தெரியும் ப்ரோ, எங்க ஏரியால போட்டிருக்கிறாரு. சமத்துவ மக்கள் கட்சி இருக்கும்போது அவர் போஸ்டர்ல எல்லாம் வருவார். அவர் சூப்பு கடை வச்சிருந்தாரு, ஒரு காளான் சூப்பு கடை. இல்ல செம்புரம் நான் ஒண்ணு சொன்ன ஞாபகம் ஃப்ரெண்டு ஒருத்தன் கமலுக்கு போட்டு பெருமையா பேசியிருந்தான் காலேஜ் டைம்ல. நான் யோசிச்சேன் என்ன இது கமலுக்கு போடுறதுக்கு பதிலா நோட்டா போயிட்டு வந்து நான் இல்ல ப்ரோ நான் நோட்டாக தான் நிறைய டைம் சொல்லிட்டேன். இதுதான் நோட்டாக தான் போட்டேன். ஆனா தப்பு அது அதுவும் அப்புறம் தான் அது இல்ல என் ஃப்ரெண்ட்லாம் வந்து இது பண்ணி இருந்தான். கமலை விட அறிவாளியா இருந்தான். ஆக்சுவலா ஒரு நல்லா படிக்கிற பயலக்ஸ் என்னோட காலேஜ் மேட். கமலை விட அறிவாளியா இருந்தானே ஃப்ரெண்ட். அவனுக்கு அவன் வந்து சொன்னான் ஒரு நம்ம வந்து இப்ப வந்து கமலை ஜெயிக்கா கட்டியாலுமே வந்து ஒரு இடத்துல அவன் ஜெயிச்சான்னா எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய அரசியல் பத்தி நல்ல எனக்கு அப்பயே வந்து நல்ல அரசியல் பேசினேன். ஒரு புதுசா வந்து ஒரு கட்சியை நம்ம வந்து ஐ மீன் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாதான் வந்து இந்த டிஎம்கே பாலிடிக்ஸ் உடஞ்சு நம்மளுக்கு வந்து மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பரா பேசினான். இஸ் அ கிளவர் பை. ஓகேவா பார்த்தா அவன் வந்து பேசிக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து அவங்க வீட்டுக்கு தான் நான் போயிருக்கேன். சொல்றேன் கேளுங்க. அவர் ஃபங்க்ஷனுக்காக தான் அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கேன் பரங்குடிக்கு. பார்த்தா அதே டயத்துல வந்து கமலஹாசன் பிரச்சனை பண்ணாராம். உன் தலைவர் அண்ணன் சும்மா நாங்க கலாய்ச்சி கூப்பிட்டுருவோம். பார்த்தா வந்து அங்க எங்க மாமா வீட்டாட்டக்குள்ளதான் இருக்குது அங்க பக்கத்துல தான் வா அப்படியே மொட்டை மால இருந்து பாக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போனா என்னடமா பேசுறான். அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இவர் பேச்சு சரியில்லடா, இவர் பேச்சாளரை வந்து வேற யாரையா பேச சொல்லணும், இவன் வந்து பேச்சை மாத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகியது ட்வீட் போட்டு நம்ம சைட்ல வந்து அதுதான் பண்ணுவாரு கமல். இவர் நம்ம சைட்ல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த இது எப்படி சொல்றது அந்த இது என்னது தொகுதி வேட்பாளர்கள் நம்மளுக்கு வந்து கான்டாக்ட் இருக்கும்ல. இப்ப நம்ம ஈசிஆர் மணி இந்த மாதிரி அண்ணன் சொல்றோம்ல அந்த மாதிரி அவங்க உள்ள கான்டாக்ட் போய் வந்து கால் பண்ணி சொல்றான் தலைவர் பேசுறது சரியில்லை, மக்களுக்கு வந்து அது அதிருப்தி நிலவுது, சோ வந்து பேச்ச மாத்த சொல்லுங்க அப்படி இப்படின்ட்டான். யாரா நீ அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. பார்த்தா ரொம்ப ஒர்த்லெஸ்ஸா போச்சு. அவனை இப்ப குழப்பறதுக்குன்னே இருப்பாருங்க. தெளிவா குழப்புவாரு. அவருக்கு வந்து இங்கிலீஷ்ல ஒரு saying இருக்கு, இஃப் யூ கான்ட் கன்வின்ஸ் them கன்ஃபியூஸ் themனு. கன்ஃபியூஸ் பண்ண முடியாது ப்ரோ. இல்ல இது நடுவுல எமனம் கட்சி ஆரம்பிச்சுட்டு அந்த கெட்டப்ல மீசி முருகி இந்த ஞாபகம் அந்த கெட்டப்ல சுத்தி இருந்தாரு போட்டு கேட்டுன்னு நடுவுல டிவில பாத்துனுக்குறேன். ஏதாவது பிக் பாஸ் எல்லாம் நடுவுல போயிருந்தாருலாம் ஓகே. என்னடான்னு பார்த்தா டாமெக்ஸ் கக்கூசுகளை விளம்பரம் வருது. அதுல வந்துட்டு சொல்லுங்கிறான் தெரியாதா. அதுல வந்துட்டு வருது, நீங்க நம்ம சமூகத்தை சுத்தம் செய்யணும்னா நம்ம கையில இதான். ஏன்னா அதான் புரியுதா கக்கூஸ் விளம்பரத்துக்கு பாலிடிக்ஸ் பேசுறான். அதுவும் எம்என்எம் கட்சி கெட்டப்ல. எனக்கெல்லாம் அப்பயே தெரிஞ்சிச்சு ஆஹா பயப்படலடா செம்மையா போறாரு. பெரிய அடியா பாவத்தை. ஆனா யோசிச்சு பாரு. இல்ல ராத்திரி ஆனா 12 மணிக்கு கான்செப்ட் இல்ல நீ எம்என்எம் போட்டு அது இந்த கட்சிக்கு இருக்குதான். அந்த பிரதிநிதிகள் இருக்காங்களா? லிஸ்னர்ல இருந்தீங்கன்னா மேல வாங்க, உங்க கட்சியை டிஃபெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ இங்க இல்ல நிறைய கமல் ஃபேன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பாலிடிக்ஸ் ஒரு சும்மா ஜோக் தான் காட்டுறாரு, சினிமால நாங்க பெரிய ஆளு அப்படின்ட்டு. அப்பதான் இந்தியன் டூ விட்டாரு. இப்பதான் தக்லே என்ன ப்ரோ இப்பெல்லாம் அவர் வந்து ஜான்சினா மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. எல்லாரும் கைய சுத்திக்கிட்டு ஒரு நடுல வராம. நீ பாத்தீங்களா? அந்த யாரோ உள்மனசுக்குள்ள பூந்து கமலுக்கு வயசு 70 கிடையாது 20 நம்ப வச்சுக்கிறாங்க. நான் ஹீரோயின் கூட கடலை போடுறாரு, இது பண்றாரு, ஃபிளர்ட் பண்றாரு, மாஸ் காட்டுறாரு. தக் லைஃப் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம் அன்ஃபில்டர்ட் ப்ரோ. அன்ஃபில்டர்ட்ல அடிச்சிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறார் தக் லைஃபோட ப்ரோமோஸ்ல. அவரை கேள்வி அவரை பார்த்து கேட்கலனாலும் முந்திக்கிட்டு பதில் சொல்றாரு பாத்தீங்களா எல்லாத்துக்கும். அதான் தக் லைஃப். அதான் தக் லைஃப். பரவாயில்ல ஆளு 70 வயசுல நல்லாதான் இருக்காங்க கமல். அவருக்கு குட் லுக்ஸ் என்னைக்குமே இருக்கு ப்ரோ. குட் லுக்ஸ் சினிமால வந்து உனக்கு அறிவு இருக்கா? ஓகே ஒத்துக்கலாம்.
இல்ல ப்ரோ, நீங்க 70 வயசுனா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாத்தை வந்துச்சா, அண்ணாத்தை வரும்போது ரஜினிக்கு ஒரு 70 வயசு இருக்குமா, கொளுத்து போட்ட கொட்டமுச்சு மாதிரி தான் இருப்பான். ஆனா இவன் பரவாயில்ல, அதான் அந்த லுக் சொல்றேன். இல்ல கமல் ஓரளவுக்கு வந்து நல்லா நான் ஹெல்த்தா மெயின்டைன் கேள்விப்பட்ட பண்ணுவான். வரைக்கும் அந்த குடி பழக்கத்தை ரொம்பவே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஆமா. ரொம்ப இந்த யோகா அது இதுன்னு அந்த மக்கள் நீதி மய்யத்தோட இல்ல ப்ரோ, பிரச்சாரத்தையே பார்த்தோம். கமல் இல்ல அந்த 80s டைம்ல அவன் பீக்ல இருக்கும்போது கூட பெருசா குடிக்க மாட்டான். ரஜினி தான் ரொம்ப ஓவர் குடிக்கும், அவனே ஒத்துப்பான். இந்த 90s 2000ஸ்ல வந்து கமல் குடிச்சாரு ப்ரோ. அது கிளியரா தெரியும். அவரோட கண்ணுல அந்த மூஞ்சில அந்த ப்ளோட்டிங் வரும், அந்த லுக்ஸ் போயிடும். அவர் இருந்த ஒரிஜினல் லுக் ஆமா, வந்து ரொம்ப தொங்கி ஹேண்ட்ஸம். போன மாதிரி இருக்கும் லைட்டா, தொங்கி போன மாதிரி கண்ணு பேக். இடையில அதாவது வந்துட்டு இன்னொரு அஜித் பேரை காட்சி சொல்லலாம் தெரியுமா? ப்ரோ. யாரு இந்த குடிப்பழக்கம் வந்து கிளீனா தெரியும் அவங்க இதுலன்னா இந்த சஞ்சய் தத் நார்த்ல இருக்கிறார்ல, அந்த மாதிரி மூஞ்சில அந்த மாதிரி ஆயிடும். அப்புறம் கர்நாடகால அம்பரீஷ்னு சொல்லி ஒரு ஆக்டர் இருந்தாரு. அவரும் வந்து அங்க பெரிய இதுதான். ஆனா பயங்கரமா குடிப்பாரு. இந்த கமல் வந்து அதே மாதிரிதான். இந்த இல்ல இப்ப அஜித்துக்கு அப்படித்தானே ஆச்சு. உங்களுக்கு இடையில ரொம்ப இதாச்சு தெரியுமா லுக் வைஸ். இந்த ஆமா இப்ப கூட நான் பார்த்தேன் ப்ரோ. பைக் அவர் என்ன ரொம்ப லுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளவு அதான் ஹேண்ட்ஸமா நீங்க வந்து இருக்கிறாரு. ட்ரிங்க்ஸ் அதிகமாச்சுனால ப்ரோ வந்து கண்ணு ப்ரோ கீழே கப்பம் வந்துடும். ப்ரோ ஏகே எப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ஒரு கேப்ஷன் அந்த ஒரு பயோ மாதிரி, மை லைஃப் மை ரூல்ஸ்னு போவாரு, கடைசியில எங்க வந்து நிக்குது பாரு, பாப்போம். ஏகேவோட லுக்ஸ் ரொம்ப குறைஞ்ச ஆக்சுவலா மாதிரி தான் இப்ப இருக்குது விட்டுட்டா ப்ரோ ரீசெண்டா. இல்ல இப்ப ஆக்சுவலா விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் இதுக்கு அப்புறம் என்னது அந்த கார் இல்ல ரேஸ் கம்மி போனதுக்கு அப்புறம் அதான் இல்லடா, கம்மி இப்பதான் ஆகிட்டாரு. பேருக்குன்னு. ஆமா, கார் ரேஸ்க்காக இப்ப கொஞ்சம் மெயின்டைன் பண்றாரு. ஃபியூச்சர்ல கேட்டா ஸ்டாப் பண்றாங்க. ஏன்னா ஒரு சிலத்துக்கு அப்புறம் டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க ஸ்டாப் பண்றேங்க அந்த மாதிரி. ஏன் ரஜினிக்கு சொல்லல, ஒயிட் தெரியாதா, சாப்பாடு ஆமா ரஜினி ஆமா. சாப்பிட மாட்டான், வெள்ளை சாதம். அது சொல்லியிருக்காரு ஒரு பதிவுல, நானும் பார்த்தேன் காணொலியில. அவர் இன்னொரு இடத்துலயும் சொன்னாரே ப்ரோ. அவரே வந்து ஓப்பனா சொன்னாரு, குடிப்பழக்கம் இல்லைன்னா நான் வேற லெவல்ல இருந்திருப்பேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு மேடல. ரஜினியே சொன்ன ஆமா, வார்த்தை. நிறைய ஸ்டேஜ் இருக்கு. அந்த விஷயத்துல நான் பாராட்டுறேன். நீ வந்து படத்துல தான் அதை ப்ரமோட் பண்ண, அட்லீஸ்ட் மேடையில வந்து பேசுற அளவுக்கு வந்து ஒரு இது இருக்குதுல்ல, குடிக்காதீங்க. ஆனா ப்ரோ இல்ல ப்ரோ, ஜெயிலர் ஆடியன்ஸ்ல வந்துட்டு லைட்டா அடிங்க மஜா தான், ரொம்ப அடிக்காதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுவே தப்பு தான். இல்ல அடிச்சுட்டு தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஜெயிலர் அடி லஞ்ச்ல. ஏன்னா லூஸ் இல்ல மாதிரி ஏதாவது அதுக்கு பேசிட்டு இருந்தாப்புல அதுக்கு முன்னாடி அந்த ஆள் கரெக்டா தானே பேசியிருக்கோம். குடிக்காதீங்கன்னு சொல்றது கரெக்ட் தான், அனுபவத்துல சொல்றேன், அதெல்லாம் கரெக்ட் தான். வந்துட்டு அதான் லைட் அடிங்க மஜா தான் சொல்றது, அதை டெம்ப்ளேட் ஆகி சுத்தி இருந்தானுங்க. அப்ப லைட் அடிச்சா மஜாவா இருக்கும் வந்து பைத்தியங்க. அது எனக்கு வந்து 0 ரெஸ்பெக்ட்டுக்கு போனது இந்த காக்கா கழுகு கமெண்ட் தான் ப்ரோ. இந்த மாதிரி எத்தனையோ லட்சம் பேர் வந்து கொஞ்சம் மதிப்பு கூட இருந்து காப்பாத்திட்டு, சரி ரஜினி தானே என்னதானும் பொசிஷன் உழைப்புக்கு வந்து மேல வந்தவர் தான். ஆனா வந்து கடைசியில இந்த காக்கா கழுகுல சுத்தமா ரெஸ்பெக்ட் போயிடுச்சு, 0க்கு போயிடுச்சு, நெகட்டிவ்க்கே போயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். தேவையில்லாதது. அதுக்கப்புறம் அவர் வந்து அங்க இங்க அதை வேற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணாரு. இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் வந்து ஃபாலோ அப் பண்ணப்போ வேற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. அங்க சரி சுத்தமா இவரை ஃபாலோவே பண்ண வேணான்ட்டு நான் எல்லாத்தையும் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். ப்ரோ திரும்பவும் சொல்றேன், ரஜினி பொழைக்க தரணும், எப்ப காலில் விடணும், எப்ப எவனை கடிக்கணும், எனக்கு எப்ப தெரிஞ்ச எவன்கிட்ட அந்த காக்கா ஒட்டணும், கழுகு எல்லாம் தெளிவா கமெண்டே தெரிஞ்சு. அவரது கிடையாது, யாரோ சொல்லிதான் சொன்ன மாதிரி இருக்குதுன்னு எனக்கு ஃபீலிங். ஆமா ப்ரோ, இதுல சரி காக்கா கழுகு அவனை விடுங்க, கலாநிதி மாறன் வந்து என்ன பண்ணான், மேல வந்து ரஜினிக்கு போட்டி இல்லைன்னு கேட்டா இருக்கே சகோதரர் விஜய்னு சொல்லிட்டு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரின்னா இதெல்லாம் எதுக்குன்னு புரியுத. சண்டை மூட்டி விடணும், சண்டை மூட்டி விட்டு எனக்கு வெளியே ஆச்சுன்னு சாப்பிட்டா அந்த மார்க்கெட்டிங் உண்டாகும். கரெக்ட். அவனுக்கு பண்ண கான்செப்டே அதானே. சரி நீ அதான் நான் தான் கேட்பேன் சில ரஜினி ஃபேன்ஸ் கிட்ட, இந்த பஞ்சாயத்து கூட நீ ரஜினியை கூட விட்டுரு, காக்கா கழுகு விட்டுரு, அங்க கலாநிதி மாறன் என்ன பண்ணான், இவனுக்கு கான்செப்டே என்ன இருந்தது புரியுதா, ஆடியன்ஸோட கான்செப்டே உனக்கு என்ன இருந்தது, கம்பேரிசன் பண்ணி அதாவது சம்பந்தமே இல்லாத கம்பேரிசன், அது நீங்க கம்பேரிசன் சொன்ன பண்ணி கொண்டு ஸ்ட்ராட்டஜி வந்து தான் அவங்க இவனுக்கு ரொம்ப பண்ணுவாங்க. விஷயத்துல ஃபாலோ பண்றாங்க. ரீசெண்டா கொடுத்த இந்த பத்மா விருது கூட நம்ம ஆளுங்கெல்லாம் ரொம்ப டீசெண்டா வாழ்த்துக்கள் ஏகே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க, புரியுதா. ஆனா அது கொடுத்த உள்நோக்கம் என்னன்னா, இவங்க 2 பேருமே ஒரு பகைமை கூட்டம், இவங்களுக்குள்ள ஒரு பகை இருக்கு. ஸோ ஒருத்தரை உயர்த்துனா ஒருத்தரை வந்து நம்ம தூக்கி பிடிச்சா இவரு நமக்கு எதிராக ஆப்போசிட்டா அரசியல் பண்ணும்போது அவங்களோட ஃபேன்ஸ் நமக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற அந்த கணக்கெல்லாம் இருக்குது பாருங்க. அதுதான் ஒரு கேவலமான மனப்பான்மை, அதுதான் உங்க கேவலமான அரசியல். அவர் வந்து நீங்க பரிந்துரைக்கிறீங்க, சரி ஓகே பத்மா அவார்டு கொடுக்குறாங்க, ஓகே வாழ்த்துக்கள். அவருக்கு ஈக்குவலா படம் நடிச்சவர் தானே தளபதி. பத்மா விபூஷன், அத பொதுவாவே இல்ல அப்படி சொல்லுவாங்க. பத்மாவாடு தான்.
பத்மா அவார்ட்ஸ். பத்ம விபூஷணா. என் தளபதியும் அவ்வளவு நடிச்சிருக்கிறாருங்க ஈக்குவலா படம். அவ்வளோ அதை ப்ரோ விட வந்து முதல்ல ரிட்டர்ன் இல்ல ஆன் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இல்ல எத்தனையோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே ஒத்துட்டு இருக்காங்க, எத்தனையோ தியேட்டர் ஓனர்ஸே விஜய்னால தான் நாங்க வாழ்றோம்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு இல்ல ப்ரோ தகுதியான பப்ளிக் உங்களுக்கு ஒரு சர்வீஸ். நிமிஷம் இல்ல இல்ல நீங்க விஜய் ஃபேனா நீங்க நல்லா தான் நீங்க அப்சர்வ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் சும்மா இருக்க மாட்டேன். நானே சில டைம் யோசிப்பேன், அதாவது அரசியல் வர்றதுக்கு முன்னாடி எதுக்கு எல்லாரும் போட்டு அடிக்கிறான்ற ஃபீல் எனக்கே இருந்தது. ஏன்னா அதான் கத்தியில போயிட்டு டிஎம்கே அடிப்பாரு, சர்க்கார்ல வந்துட்டு ஏடிஎம்கே அடிப்பாரு, மெர்சல்ல சும்மா கிடையாது பிஜேபி அடிப்பாரு. எல்லாத்தையும் புரியுதா, இருக்கிற எல்லா இடத்துலயும் புகையை வளர்த்து வச்சுக்கினா உங்களுக்கு அதாவது இவ்வளவு பெரிய அவார்ட்லாம் இல்ல, சின்ன அவார்டு கூட தர விட மாட்டாங்க. அதாவது உண்மையை அதனாலதான் விஜய் பேசணும் தான் ப்ரோ. இல்ல ப்ரோ அதான் அதனாலதான் மெர்சல்லே வந்துட்டு விஜய் சிரிச்சாரு. விகடன் அவார்டு பெஸ்ட் ஆக்டர் அந்த கொடுக்கும்போது தான் எனக்கு அவார்டுன்னு போது எனக்கே சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா சிவாஜி கொடுத்து கொடுத்து படத்தோட பழகிச்சு. ஸ்டார்டிங்ல என்ன சொல்லுவான், எதுக்கு நீ ஜெயிலுக்கு வந்திருக்க, உண்மையா சொன்ன அப்படின்னு. எதுக்கு உங்களுக்கு ஆமா எதுவுமே அரச விருதுலாம் கிடைக்கலன்னா தளபதிக்கு அவர் உண்மையா சொன்னாரு. ஆமா டிமானிட்டைசேஷன் அப்ப நீங்க பாருங்களேன், எல்லா டாப் ஆமா எல்லாம் உப்பு நடிகர்களுமே போட்டானுங்க, எல்லாம் உப்பு எல்லா நம்மால் தான் இது டாப் பண்றாரு. நடிகருமே வந்து இது செம்ம முடிவு, இது நாட்டையே மாத்திரும், கரப்ஷனை ஒழிச்சிரும் தான் பதிவு போட்டாங்க. ஆனா தளபதி மட்டும்தான் பேலன்ஸ்டா, சரி நான் இதை வரவேற்கிறேன், ஆனா வந்து ஏழை எளிய மக்கள் போய் அவங்க காசு எடுக்கிறது கஷ்டப்படுறது பார்த்தா எனக்கு வந்து வேதனையா இருக்கு அப்படின்னு சொன்னார். ஒரு ஓகே பேலன்ஸ்டான மாஷால்லா. மெச்சூர் ஸ்டாண்டு. அதுக்காண்டி அந்த மனுஷனுக்கு வேற எதுவுமே இல்ல ப்ரோ. நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு இப்ப பொழைக்க தெரியலன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் உண்மையா பேசிட்டு உடைச்சு தளபதி. அதுக்காண்டி அவருக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே. ப்ரோ முதல்ல இல்ல ப்ரோ விஜய் பொழைக்கிற ஆளு விஜய் கிடையாது. ஏன்னா வந்துட்டு இப்ப பணத்தை புதுசா பாக்குற ஆளுங்க வந்துட்டு இருக்காது. ரஜினி சொல்லியிருப்பான் நிறைய இதுல, எனக்கு 2 லட்சம் கையில கொடுக்கும்போது நான் ரொம்ப பெருசா பார்த்தேன், எனக்கு பண ஆசை அப்ப அதிகமாச்சு, அவனே ஓப்பனா சொல்லியிருக்கான். நம்ம ஆளுக்கு அந்த பண ஆசை இல்லை, ஜெயிக்கணும்ன்ற அந்த வெறி வந்தது. அதுவும் வந்துட்டு அந்த அவர் அசிங்கப்படுத்தினான்றதுக்காக தான். ஜெயிச்சிட்ட பிறகு வந்துட்டு அதான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தோணுது, சரி ஓகே நம்ம வந்துட்டு அரசியலுக்கு போலான்னு தோணும் போது தான் இன்னொன்று என்ன கேட்டா, இவரு அரசியல் வந்துட்டு வர்றதுக்கு இன்னொரு காரணம் வந்துட்டு இவனுங்க சத்தியமா இவனுங்க இந்த கவர்மெண்ட்டை சொல்லலாம். ஏன்னா சும்மா இருக்கும்போது புரியுதா டார்ச்சர் பண்ணிருப்பாங்க விஜய, இவனுக்கு டார்ச்சர் பண்ணலாம் சத்தியமா அந்த ஒரு ஃபோர்ஸ் இருந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், பர்சனலா சொல்றேன். எப்ப பார்த்தாலும் விஜய் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கின்னு அந்த நிம்மதியா இருக்க விடவே மாட்டானுங்க. அது எப்படியும் தெரியும், நான் திரும்ப திரும்ப நீ நடிச்சாலும் அதான் இதுதான் பண்ண போறேன், சிகரெட் அடிக்காத, இது பண்ணாத, ஐடி ரைடு விடுறேன், அதுக்கப்புறம் அதான் இவங்க ஃபேன்ஸ் வந்துட்டு இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரெஷர் தான் பண்ணிருப்பானுங்க. இப்படி இருக்கிறதுக்கு அதான் பீக்ல இருக்கும்போதே ஒரு சேஞ்ச் பண்ணிடலாம் தான் வந்திருக்கு. அவர் எடுத்த மூவும் கரெக்ட் இல்லை. இன்னொன்னு பொழைக்க தெரிஞ்சவரா இருந்தா அவர் போயிருக்க மாட்டாரு ப்ரோ அரசியல். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் ரஜினிக்கும் விஜய்க்கும் நிறைய வித்தியாசங்கள். ரஜினி யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனாலதான் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய்னுவாங்க. நியாயமா பார்த்தா எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினி இருந்திருக்கும். ஆனா எம்ஜிஆருக்கும் ரஜினிக்கு எவ்வளவு வித்தியாசம், ஒரு அதுவும் அவர் சொண்டு வந்து எந்த விரல் கூட வர இதுக்கும் மாட்டான். போகாம ஒரு ஏன் பெரிய விஜய் ஸ்டாண்ட் எடுத்து ஏன் வராருல்ல. ஒரு நிமிஷம் இல்ல செத்ப்ரோ, நீங்க எம்ஜிஆர் விடுங்க, விஜயகாந்தா இல்ல இல்ல ரஜினியான்னு ரோட்ல போறவங்க சொன்னா என்ன பண்ணுவாங்க? விஜயகாந்த் தான் ப்ரோ. அதுலயே முடிஞ்சது. எதுக்கு எம்ஜிஆர் எல்லாம் கம்பேர் பண்ணிக்கின்னு? ரஜினி சூப்பர். எல்லாம் அதை விடுங்க, விஜயகாந்த் என்னதான் விஜயன் தான் வரும். இருந்தாலும் தைரியசாலி ப்ரோ, தைரியசாலி. அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ பேருக்கு அவன் ஆக்சுவலி நன்மை உண்மைதான், உண்மையா செய்தவங்க, இருப்பான், கோவக்காரன் தான், அதான் உண்மையா இருப்பான். நன்மை செய்தவங்க, புரியுதுங்களா? சாப்பாடு அங்க தீந்து போனாலும் அங்க வந்து போயிட்டு நீங்க தேமுதிகவோட கட்சி அலுவலகத்துக்கு வெளியில நின்னீங்கன்னா, அங்க அன்னைக்கான சாப்பாடு முடிஞ்சிருச்சுனாலும் உங்களை கூப்பிட்டு ஏதோ இருக்கிற அந்த தயிர் சாதம் சாம்பார் சாதம் போடுவாங்க, புரியுதுங்களா? ஆமா. அது அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வளர்த்திருந்தாரு. நானே கூட சொல்லுவேன், எனக்கு இல்ல தேமுதிகாரங்க அவர் சில வந்து பேர் தெரியும். ஆஃப்டர் இன்னைக்குமே வந்து இல்ல சாப்பாடு வந்து ஆஃப்டர் கட்சிக்கு அவருக்கு ஆரம்பிச்சது இல்ல. இல்ல ஆஃப்டர் கட்சி இல்லக்கா, இது சினிமால இருக்கும் போதே அவர் அப்படிதான். சாப்பாடு விஷயத்துல இருந்து அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஆள் அவர்தான் அந்த தான். அதான் சமத்துவத்தையே இல்ல வந்து இப்ப சினிமா அதான் இண்டஸ்ட்ரிக்கு இல்ல கொண்டு ப்ரோ, வந்தாரு. அவரே பேசிட்டு இருக்கிறாரு. எண்ட் ஆஃப் த இல்ல ப்ரோ, எண்ட் ஆஃப் த டே மரியாதை மக்கள்கிட்ட. இப்ப இத்தனை நாள் சம்பாதிச்சது வந்துட்டு கடைசியில என்ன ஆக போகுது? இல்ல அதாவது அவர் தான் தளபதியை ப்ரோ அந்த வந்துட்டு ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு. உண்மையா அவர் வந்து புரட்சி தலைவர்னு அவருக்கு வந்து ஒரு பேர் ஏன் வருதுன்னா, அவர் வந்து சமத்துவம் வந்து சினிமாக்குள்ளாரியே ஒரு புரட்சியை கொண்டு வர்றாரு. என்னன்னா இந்த டாப் நடிகைகளுக்கு மட்டும் வந்து சம சாப்பாடு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு, கறி சோறு அப்படி இருக்கிற கலாச்சாரம் அது. நடிகர் சங்க தலைவரே அவர் தான். நடிகர் சங்க தலைவரா இருக்கும்போது, இல்ல நான் என்ன சாப்பிடுறேனோ, நான் வந்து ஒரு இது சாப்பிடுறேன்னா, கறி சாப்பிடுறேன்னா, அங்க இருக்கிற செட் பாய், ஒரு வாட்டர் பாய், ஒரு லைட்டிங் வைக்கிறவன், இவன் கூட இன்னைக்கு கறி சோறு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த சமத்துவத்தை அங்க கொண்டு வரும்போது, அதுதான் உண்மையான சமூக நீதி, புரியுதுங்களா? நீங்க வந்து பேசலாம், அவர் நிஜமா அந்த புரட்சியை செய்தவர். அந்த பெப்சி அசோசியேஷன்ல இருக்கிறவங்க அனைவருமே சொல்லுவாங்க. அப்புறம் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து நிஜமாவே நம்ம அரசியல் தாண்டி மக்களுக்கு நல்லது செய்த ஒரு கர்ணங்க. அதுக்கு தான் வந்து அவ்வளோ பேர் திரண்டு வந்தாங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம். அது வேற ஆர்கானிக்கா வந்த கூட்டம்.
ஆர்கானிக்கா 2 பேரால தான் கூட்டம் இழுக்க முடிஞ்சது இந்த கடந்த 20 வருஷத்துல. ஒண்ணு விஜயகாந்த், இன்னொன்னு தளபதி விஜய். அதாவது காசு, சாப்பாடு, சாராயம் இதெல்லாம் வந்து ஒரு ஊக்கமே இல்ல எங்களுக்கு. இதெல்லாம் இல்ல, என் தலைவனை மட்டும் பார்க்க வரணும், அவர் பேசுறத கேட்கணும், வெயில் ஆனாலும் சரி மழை ஆனாலும் சரின்னா அதுக்கு தான் ப்ரோ இங்க ஒரு அச்சமே. நீ ஒரு 200 யார் ரூபா யாரு கொடுக்காம மட்டும் ஒரு இல்ல கூட்டத்தை ப்ரோ, இப்ப திரட்டிடு. யார் இல்ல யார நீங்க சொன்னீங்க? நீங்க விஜயகாந்த், தளபதி விஜய். விஜயகாந்த் விஜய் ஓ கூட்டத்துக்காகவா? ஓகே ஓகே. கூட்டத்தை தானா இல்லடா, சேர்ந்த இல்ல அத கூட்டம், இல்ல தானா இல்ல சேர்ந்த ப்ரோ, கூட்டம். அத விடுங்க. இப்ப நீங்க விஜயகாந்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா கூட சரத்குமார் மரியாதை இருக்காது, வேற எவனா இருந்தாலும் அந்த மரியாதை இருக்காது, ரஜினிக்கு சுத்தமா இருக்காது, கமலெல்லாம் நீ எதான் ஒரு 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 கான்செப்டாவே எடுத்துக்க மாட்டானுங்க. அதான் சொல்றேனே, இப்ப விஜய்ன்ற அந்த ஒரு இதுதான். இதுல என்ன கேட்டா, இப்போ ரஜினி வந்துட்டு, ஏன் ரஜினி கூட பரவாயில்ல, ஏன்னா இந்த ஆளு வந்துட்டு ஓடிட்டான், புரியுதா, வரலன்னு ஓடிட்டான். கமல் பண்ண வேலை எப்படிதான் வந்து இதுக்கு நீ வராமலே உண்மையில இருந்திருக்கலாம். விஜயகாந்துக்கு அப்புறம் இல்ல உண்மையில விஜயகாந்துக்கு அப்புறம் பெரிய பவரா வந்தது வந்துதான் புரியுது. பெரிய பவரா அரசியலுக்கு வர்றது வந்துட்டு ஒரு ஒரு ஃபேஸ் இருந்திருக்கும், புரியுதா, ஒரு பெரிய பவர்னு ஒரு இது இருந்திருக்கும். சில பேர் கண்ட நாயங்க வந்துட்டு அதான் கேட்டா கமல் வந்தாரு, முதல்ல விஜயம் கமலும் ஒண்ணான். வாய்ப்பே அதுதான் இல்ல அது man, வேற. நம்ம வாய்ப்பே இல்ல. அதான் ஆனா இது ஆனா ஆனா இப்ப இல்ல, இப்ப எல்லாருக்கும் அது தெரியும். வரும்போது அதை பேசியிருந்தானுங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி கேவலமா இருந்தது அந்த டைம்ல. அப்ப தோணுச்சு அந்த டைம்ல எனக்கு, இந்த ஆள் எதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சான், அவனை டிஎம்கே கிட்ட கொடுக்கறது எதுக்காக ஆரம்பிச்சேன். இல்ல விஎம்ஐயோட கேண்டிடேட்ஸ் எல்லாமே வெறும் தளபதியோட புகைப்பட்டம் யூஸ் பண்ணி மட்டுமே கார்பரேஷன் எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. நான் மக்கள் நீதி மையத்துக்கு ஓப்பனா ஒரு சேலஞ்ச் விடுறேன். நீங்க இது வரைக்கும் ஊராட்சி மன்ற தேர்தல்லாம் சந்திச்சதே கிடையாது. வேணா வாங்க, அதுல போயிட்டு வந்து உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா கமலோட போட்டோ யூஸ் பண்ணி உங்களால ஒரு கார்பரேஷன் வார்டு கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்க முடியுதுன்னா வாழ்த்துக்கள். ஓகேங்களா? நீங்க எத்தனை வார்டு கவுன்சிலர் சீட்டு ஜெயிச்சீங்க? எத்தனை கார்பரேஷன்ஸ் உங்களோட பிரதிநிதிகள் இருக்காங்க? அது வந்து எலெக்ஷன் கமிஷனால ரெகக்னைஸ்ட் இல்லைனாலும் உங்களுக்கான அசோசியேட்டட் குரூப்ஸ் இருப்பாங்கல்ல. மக்கள் நீதி மையம் எத்தனை ஊராட்சி மன்ற தேர்தலை சந்திச்சிருக்குது? வார்டு கவுன்சிலர் எத்தனை பேர் வந்து கமலோட போட்டோவை யூஸ் பண்ணி சில வார்டில் போயிட்டு அவங்க அதுதானே லோக்கல், உங்களுக்கு லோக்கல் ரீச்னா அதுதானே. ஒரு சிப்கோடில் உங்களால நான் ஜெயிக்கிறேன், இந்த வார்டை நான் ஜெயிக்கிறேன்னா அந்த அளவுக்காச்சும் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதா கமல்? அதான் நான் கேட்குறேன். இல்ல கமலை விடுங்க, எப்பயும் போர் அடிக்கலாம் பேசியிருந்தேன். ஏன்னா அதான் சொல்றேன், ஒரு பேட்டர்ன் இருந்ததை வந்துட்டு சம்பந்தமே இல்லாம இருந்தாலும் குறுகலை பண்ண மாதிரி இருக்கு. யார் அது மேல? நான் தான் போட்டிருக்கேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாசர் படிக்கிட்ட சில குடிசைகள்லாம் எரிஞ்சிருச்சான். சில ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல ரிலீஃப் காண்டி வச்சிருக்காங்க. நம்ம டிவிகேல இருந்து போன பசங்க தான் ஃபுல்லா ஃபுட்டு எல்லாமே அங்க இருக்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பையன் அங்கதான் ப்ரோ இருக்கான். சொல்லுங்க. போலீஸ் வந்து அந்த நம்ம சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து உடனே எல்லாத்தையும் நிறுத்த சொல்லி அங்க இருந்த மக்களே கேள்வி கேட்டிருக்காங்க, ஏங்க உங்க சாப்பாடு கொடுக்கறதையே நிறுத்த சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு அங்க இருந்த போலீஸ் இததான் நாங்க நிறைய நாளா பேசிட்டு இருந்தோம் ப்ரோ ஸ்பேசஸ்ல. தலித்தோடைய அங்க இருக்க ஒரு தலித்தோட வயிற்றுலயே ஓங்கி எத்தி அந்த அம்மா பிக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். ஒண்ணும் இல்ல, ஒரு உதவி செஞ்சதுக்கு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு பெரிய ரியாக்ஷன். இனிமேதான் இல்ல, இப்ப போலீஸ்